அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமா பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி இணையவழி கருத்தமர்வு 84வது நாளை ஒட்டியுள்ளோம். நம்முடன் கருத்து பகிர வந்துள்ள தோழர் திருமிகு அங்கனூர் சிவா அவர்கள், அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர். அவர்களை வரவேற்புரை அளித்து வரவேற்க திருமா காதலன் என்கிற தனுஷ் வளவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அண்ணா தம்பி, நீ கனெக்ஷன் கரெக்டா கிடைக்கல, வேற ஏதாவது சொல்லிடுமா? வரவேற்புரை ஜாயந்தல் அண்ணா, நீங்க சொல்லிடுங்க. சதீஷ், நீங்க சொல்றீங்களா வரவேற்புரை? தம்பி வருவாப்ல, கனெக்ஷன் இல்ல. கேக்குதுங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? லைவ் ஓடி அன்மியூட் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. அன்பார்ந்த திருமா பயிற்சி பட்டறை குழுவில் இணைந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு வைஸ் பண்ணுங்க, வால்யூம் பண்ணுங்க. தோழர் கேக்குதுங்களா? திருமா பயிற்சி பட்டறையில் இணைந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் ஒரே இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் எக்கோ ஆகுது. கேக்குதுங்களா? பயிற்சி பட்டறையில் இணைந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு இந்த அமர்வை ஏற்பாடு படுத்தியுள்ள தோழர் ரேணுகா அவர்களுக்கும், வரவேற்பு உரை ஆற்ற உள்ள தம்பி திருமா காதலன் அவர்களுக்கும், மற்றும் இதில் கலந்து கொண்டு தங்களது கருத்தை பகிர்ந்து உள்ள அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நிகழ்ச்சியில் தங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். வாய்ஸ் கேக்குதுங்களா? தோட நல்லா கேக்குதுன்னா, இப்ப முதல்ல யார அழைக்கணுமோ நீங்களே அழைச்சு பேசுறீங்க. கோஆர்டினேஷன் எனக்கு தெரியாதுல்ல பேரெல்லாம். அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் ASR மதி என்கிற மருதவாணன் அவர்கள். சதீஷ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், வேற யாராவது நம்ம இணைஞ்சிருக்கலாம், இப்ப இணைப்புல இருக்கிறவங்க வேற யாராவது பேசணும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் பேசுவாரு. 1-2 பேர் இணைப்புல இருக்கிறவங்க யாராவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைப்புல அண்ணா மணக்கால் தமிழரசன் பேசுறீங்களா? இல்ல, வாய்ஸ் கேக்குதுன்னு தெரியல. கேக்குதுன்னா தெளிவா கேக்குது உங்க வாய்ஸ். இல்ல மத்தவங்க ஜூம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு கேக்குறேன். கருப்புசாமி என்ன கையை உயர்த்துறாரு? கருப்பு நீலா பார்த்திபன் கருப்பு நீலா பார்த்திபன் ஸ்டார்ட் பண்றீங்களா? அண்ணன் நம்ம சமூக ஊடக மையம் தான், ஒருங்கிணைப்பாளர். தோழர் பேசலாம். தோழர் கருப்பு நிலா பார்த்திபன் தொடர், உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதாமா? கேக்குதுண்ணா, பேசுங்க. தெளிவா கேக்குது, பேசுங்க. அன்பான தோழர்களே, கேக்குதா? நல்லா கேக்குதுண்ணா, பேசுங்கண்ணா. அன்பான தோழர்களுக்கு வணக்கம்.
ஆனா கனெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி வரும்னா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. தோழர் ஒரு அடுத்து பேச சொல்லட்டுங்களா? இல்ல இல்ல ஒரு வேற நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் இணைப்பில் உள்ள இளைஞர்களில், அதாவது மாவட்ட ஊடக அமைப்பாளர் இருக்காங்க. மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி சதீஷ்குமார் வந்து வரவேற்புரை நிகழ்த்திருக்காரு. அடுத்தபடியா மாவட்ட அமைப்பாளர் தம்பி மணிமொழியின் சகோதரர்கள் இருந்தா கொஞ்சம் பேசுங்க. அவர் இணைப்புல இல்லையாட்டுக்கு. ரைட், ஓகே. அடுத்தது காரப்பாக்கம் சுரேஷ். சிறுமானூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் காரைப்பக்கம் சுரேஷ் அவர் தங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. காரைப்பாக்கம் சுரேஷ் என்ன மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. உங்க மைக்கை மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுங்க. மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இணைப்பில் உள்ள அனைத்து தோழருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா, தெளிவா கேக்குது. ஆனா பேசுங்க, கேக்குதுண்ணா. சுரேஷ் அண்ணா பேசுங்க. சரி. மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் உள்ளிட்ட அனைவருக்கும் இரவு வணக்கம். சாப்பிட்டு இருக்கீங்களா? வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் எங்கள் பகுதியில் எனது கிராமத்தில் வாகன ஏற்பாடு செய்துள்ளேன். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மாநாடு வெற்றி அடைய என்னால் முடிந்த சிறு உதவியும் எனது பகுதியில் வாகன ஏற்பாடும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வாகன ஏற்பாடு செய்ய தோழர்களுக்கும் கட்சியின் தோழர்களுக்கும் மக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தோழர்கள் கட்சி நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி தோழர். பேசலாமா? நீங்க பேசுங்கண்ணா. அடுத்தபடியாக செந்துறை ஒன்றிய பொருளாளர் அண்ணன் தீரவளவன் அவர்கள் வெல்லும் ஜனநாயக மாநாடு சம்பந்தமாக தங்களது கருத்தை பதிவு செய்யலாம். மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன்ல தான் இருக்கு, பேசுங்கண்ணே. தீரவளவன் பேசலாம். இல்ல, அவருக்கு மைக் கனெக்ட் ஆகுது. அவர் ஆடியோவே கனெக்ட் ஆகும். மைக் ஆன் பண்ணுங்க. அதுல ஆடியோன்னு இருக்கு பாருங்க, அதை கனெக்ட் பண்ணுங்க. ஜாயின் ஆடியோ கனெக்ட் பண்ணிட்டு செல்லுலார் டேட்டா கனெக்ட் பண்ணுங்க. இட்ஸ் கிளியரா கேக்கலங்க, உங்களோட வாய்ஸ் கேக்கல. ஆனா டிஸ்கனெக்டிங்கா போகுது. ஏதாவது ஒரு தோழர்கள ஒரு நேரம் பேசுவீங்கன்னா அப்புறமா வந்து நீங்க அந்த இது பண்ணலாம். அது மாதிரி கனெக்ஷன் கரெக்டா இருக்காது. சரியா. அடுத்தபடியாக ஒன்றிய பொறுப்பாளர் அண்ணன் மணக்கால் தமிழரசன் அவர்கள் வெல்லும் ஜனநாயக மாநாடு சம்பந்தமாக தங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். மைக் அன்மியூட் பண்ணுங்க. ரஞ்சித் முகாம் தலைவர். வணக்கம், நான் பேசுங்கண்ணா. அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. அரியலூர் மாவட்டம் பேசுங்க, கேக்குது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் வடக்கு ஒன்றியம் மணக்கால் தமிழரசன் ஒன்றிய அமைப்பாளர். தலைவர் எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்காக மகளிரணை ஒருங்கிணைப்பு செய்து அரியலூர் வடக்கு ஒன்றியத்தில் சுமார் 200 மகளிரணியை அழைத்து செல்வதாக முடிவு செய்துள்ளோம். நன்றி. அடுத்ததாக ரஞ்சித் நக்கம்பாடி முகாம் பொறுப்பாளர் ரஞ்சித் அவர்கள் பேசுங்க. இந்த தீரன் அவருக்கு ஆடியோ கனெக்ட் ஆயிடுச்சு, அவரை பேச சொல்லிடுமா? தீரன் பேசட்டும். அடுத்தது ரஞ்சித் பேசுங்க. தீரன் பேசுப்பா. நான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன்.
அன்மியூட் பண்ணுங்கண்ணா. சாரி, அன்மியூட் பண்ணுங்க. அந்த மைக் இருக்குல்ல, நான் கீழே தீரன் வாங்க, உங்களுடைய உரை வீச்சு நிகழ்த்துங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. கீழே மைக்ல அந்த கீழே மைக் இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. உங்களோட பெயரை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. நம்ம எல்லாம் தன்மானத்தோடு தலை நிமிர வைத்த மகத்தான பெருந்தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழி நின்று இரண்டாம் புரட்சியாளராய் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அண்ணா பேசுங்க, நல்லா கேக்குதுண்ணா, தெளிவா கேக்குது, நீங்க பேசுங்க. பேசுங்க தீரன் பேசுங்க, தெளிவா கேக்குது, நல்லா தெளிவா கேக்குது, பேசுங்க. ஒரு டவர் நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல இருக்கிறார் ஒழுக்கமா. எனக்கு 2 நிமிஷம் அப்படிதான் இருந்துச்சு. நெட்வொர்க் கிடைக்கல. ஆமா, நெட்வொர்க் நிறைய ஜிபி நெட்வொர்க் கிடையாது. அங்கன்னு ஒரு சைடு எல்லாம் நெட்வொர்க் சரியா கிடைக்காது. தோழர் சிவா தோழருக்கு தான் கரெக்டா நெட்வொர்க் கிடைச்சிருக்கு. அழகா உட்காந்துருக்காப்ல. தோழர் வணக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையேற்று ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக, ஒட்டுமொத்த தமிழின மக்களின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையேற்று வழிநடக்கக்கூடிய லட்சம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த நிகழ்வை, இந்த அமர்வை தொடர்ந்து 84 நாட்களாக சிறந்த முறையில் வழிநடத்தி வரும் எம் மண்ணின் மைந்தர் அருமை தோழர் ரேணுகா உள்ளிட்ட இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் கட்சியினுடைய ஒன்றிய பொருளாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த நிகழ்வில் இன்றைக்கு 84வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில், இந்த அமர்வில் எங்கள் அரியலூர் மாவட்டத்தின் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக செயலாற்றி வருகின்ற அருமை அண்ணன், சமூக நீதியின் மறு உருவமாய் எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அருமை தோழர் ASR மருதவாணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் சூழல் இன்றைக்கு நாடு முழுக்க சனாதன சக்திகள், இந்துத்துவ அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்த மோடி அரசு கடந்த 9 ஆண்டுகளில் எண்ணற்ற பல செயல் திட்டங்களை மனித குலத்திற்கு எதிராக செயலாற்றி வருகிறார்கள். அந்த நிகழ்வை, அது போன்ற நிகழ்வுகளை தடுக்கும் வண்ணம் இன்றைக்கு தமிழகத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் முன்முயற்சியால் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக சனாதானம் என்கின்ற ஒற்றை சொல்லை இந்த இந்திய தேசத்தில் யாராலும் பயன்படுத்த முடியாத அந்த ஒற்றை சொல்லை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பயன்படுத்தினார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அளவில் அதற்கான சனாதன சக்திகளை ஒழிப்பதற்கு ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி தலைவர் எழுச்சி தமிழர் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தால், அதன் அடிப்படையில் இன்றைக்கு வருகின்ற டிசம்பர் 29ஆம் நாள் திருச்சியில்
வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற மாபெரும் இந்திய தேசத்தினுடைய திருப்புமுனை மாநாடு மாபெரும் தலைவர் தியாக தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த நடைபெறும் மாநாட்டிற்கான ஆயுத்த பணிகள் என்னவென்று, கருத்தியல் என்னவென்று, நாம் எதற்காக அந்த மாநாட்டை தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் என்று எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த திருமா பட்டறை என்கின்ற இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக 84வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு கலந்த தோழர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் விடுதலைக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாக வட மாநிலத்திலே பிறந்து நம் மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். எழுதியது மட்டுமல்லாது அதை செயல்முறையில் நடத்துவதற்கு முயற்சித்தார். ஆனால் அதற்குள் அந்த ஆண்டுகள் கடிந்து விட்டன. அதை இன்றைக்கு உலகம் போற்றும் தலைவராக, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சட்ட ரீதியான புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை இன்னைக்கு செயல் வடிவமாக 40 ஆண்டு காலம் இந்த மக்களின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து இன்றைக்கு கடகோடியில் இருக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக, வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டம் என்பது 100% வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நம் தலைவர் அவர்கள் அவ்வப்போது எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சலாக தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு அறிவித்துள்ளார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயக்கம் 90களில் தொடங்கப்படுது. இந்த இயக்கத்தை சுமந்து தாங்கிக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு போராடிய போராளிகள் அனைவரும் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த மண்ணிற்கு நிகழ்த்தினார் என்பது என்னை போன்ற இளைஞர்களுக்கு காதால் கேட்டதுண்டு, கண்ணால் பார்த்ததில்லை. அதுக்காக சின்ன ஒரு நினைவு ஊட்டுகிறேன். சுதந்திர போராட்டம் என்பது வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை பெறுவதற்கு தமிழர்களும் இந்திய தேசத்தினுடைய தலைவர்களும் எப்படியெல்லாம் போராடுகிறார்கள் என்பது நாங்கள், என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் புத்தகங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிவித்ததன் மூலம் நாங்கள் எல்லாம் அறிந்தோம். ஆனால் இன்றைக்கு சமகாலத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த சுதந்திர போராட்டம் எப்படி அந்த வெள்ளையர்களிடமிருந்து மீட்டு இந்திய சுதந்திர அடைந்ததோ அதுபோல இன்று சனாதன சக்திகளிடமிருந்து நம்மை காக்க, நம் தமிழ் சமூகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் காப்பதற்கு தலைவர் எழுச்சி தமிழருடைய சுதந்திர போராட்டம் என்பதுதான் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக 90 காலகட்டத்திலே நாம் இந்த இயக்கத்தை தொடங்கினோம். தலைவர் எழுச்சி தமிழர் தொடங்கினார். அதன் பிறகு 2001 வரையிலே நாம் அரசியல் பயணத்தை திறந்ததற்கு காரணம் என்னென்றால், அன்றைக்கு சொல்லியிருந்தார் தலைவர் எழுச்சி தமிழர், தேர்தல் பாதை திருடர் பாதை என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருந்தார். அதனுடைய பின்புலமாக அந்த சொல்லை கேட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாய் இந்த மண்ணில் பிறந்த கடைகோடியில் என்னை போன்ற சேரியில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாயில் தலைவர் சொன்னது போல இந்த இயக்கத்து வருவர்கள் நீ எம்பி ஆகவோ எம்எல்ஏ ஆகவோ வர தேவையில்லை, என்னை நம்பி வரக்கூடியவர்கள் வாயில் வாக்கரிசி போட்டு வர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் 90 காலகட்டத்திலே சொல்லியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு முன்னோடி நம்ம கட்சியினுடைய முன்னணி தோழர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தினுடைய வடிவாக அதன் பிறகு 2001 அப்புறம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2001 நாடாளுமன்ற தேர்தல், பிறகு சட்டமன்ற தேர்தல். அப்பொழுது என்ன தலைவர் அவர்கள் அடுத்த கட்டமான நகர்வை எடுக்கிறார் என்றால், இந்த மக்களுடைய கோரிக்கை, இந்த மக்களுடைய வலி என்பது களத்திலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் கட்டுவதனாலோ பேசுவதனாலோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அறிவிப்பதனாலோ மட்டுமாக அந்த மக்களுடைய குறைகள் தீர்ந்து விடாது. அதையும் கடந்து நாம் எங்கு இந்த கோரிக்கைகளாம் எங்கு நாம சொல்ல வேண்டுமோ அங்கு நாம சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைவர் அவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் களத்தை முன்னெடுத்தார். அதன் அடிப்படையில் 2006, 2009, 2011
2014 சட்டமன்றம் பிளஸ் 2019 நாடாளுமன்றம் என தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் முதல் முறையாக 2 எம்எல்ஏவை நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பெற்றோம். பிறகு அதற்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நெருக்கடியின் காரணத்தால் தன்னுடைய கட்சியின் வலிமை குறையும் என்ற காரணத்தால் ஒரு பதவியை ராஜினாமா செய்தார். பிறகு 2009 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிட்டு வென்றார். 2014 வரையும் அது இருந்தது. பிறகு 2014 விட்டு 2021 14-21 தலைவர் எழுச்சி தமிழர்கள் வெற்றி பெறவில்லை. 2019 தேர்தலில் சிதம்பரத்தில் இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசமே இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த வெற்றி என்பது அன்றைய இரவே அறிவிக்கப்பட்ட சூழலில் இந்திய தேசத்தில் ஒரு தமிழ் மண்ணில் ஒரு குடிமகனுடைய வெற்றி என்பது மறுநாள் கடந்து இரவு 12 மணி நேரம் கடந்து சரியாக சொல்ல போனால் தலைவர் எழுச்சி தமிழர் வெற்றி என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு அன்றைக்கு எண்ணப்பட்ட இடம் வந்து அரியலூர் மாவட்டம் தத்தனூர் MRC காலேஜ் என்கிற தனியார் காலேஜில் நடைபெற்றது. அன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழருடைய வெற்றி என்பது 2.25 மணி அளவில் அந்த வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. அப்பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கு அந்த இடத்தில் நானும் அந்த இடத்தில் இருந்த என்னை போன்ற நம்ம அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும் என்னை போன்ற சீனியர்களும் முன்னணி தோழர்களும் அங்கெல்லாம் இருந்தோம். காவல்துறையுடைய அச்சுறுத்தல், அரசாங்கத்தினுடைய துஷ்பிரயோகம், அதையெல்லாம் தாண்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உணவு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த இடத்தில் களத்தில் நின்று போராடி அந்த வெற்றியை பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகுதான் இன்றைக்கு சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் இதிலிருந்து நான் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால், அதன் பிறகுதான் நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஒவ்வொன்றும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2011 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஈழ விடுதலைக்கான ஈழ மக்களுடைய கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் பேசினாரோ அதே போலதான் 2009 தலைவர் எழுச்சி தமிழர் வெற்றி பெறதுக்கு பிறகுதான் இன்றைக்கு நம்முடைய அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கை என்பது நாடாளுமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்று அதற்கான காரணம் என்னவென்றால், நாம் தேர்தல் பாதையை புறக்கணித்தது ஒரு காலம், பிறகு தேர்தல் பாதையை நாம் தேர்ந்தெடுத்தது ஒரு காலம். இன்றைக்கு அதே போலதான் கட்சி வேளச்சேரி தீர்மானம் என்று சொல்வார்களே, அதை கடந்து இன்னைக்கு கட்சியில் பரிணாம வளர்ச்சி, அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திற்கு தலைவராகலாம், தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்கின்ற தலைவருடைய அந்த ஆழ்ந்த கூர்ந்த சிந்தனையோடு இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாக மாற்று சீரமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 144 மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 10% என்ற அடிப்படையில் தலித் அல்லாத இளைஞர் அப்படிங்கிற அடிப்படையில் அரியலூர் மேற்கு மாவட்டத்தை இன்றைக்கு அண்ணன் தலைவர் எழுச்சி அறிவிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக அண்ணன் அங்குனூர் சிவா அவர்கள் பதவியேற்றுக்கொண்டார். பதவியேற்றுக்கொண்ட அந்த இன்று வரை 5 மாதங்கள் கடந்து இன்று வரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் போராட்ட களத்தில், தினந்தோறும் போராட்டம் என்பது அவருடைய வாகனத்தை வீட்டிலிருந்து எடுத்து திரும்ப தன்னுடைய இல்லத்திற்கு செல்லும் வரை போராட்டம். அவர் எந்த விதமான சுகபோகத்தையோ அடிமைக்கவில்லை. ஒரு புது நபர், ஒரு இயக்கத்திற்கு தலைவருக்கு வேண்டப்பட்டவர். 2009 அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் இளைஞரத்தை எழுச்சி பாசருடைய ஒன்றிய அமைப்பாளராக அருமை அண்ணன் அங்குனூர் சிவா அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழராக அறிவிக்கப்பட்டார். பிறகு குடும்ப சூழலின் காரணமாக சிங்கப்பூரிலே பணியாற்றினார். ஆனால் அதற்கு பிறகு தலைவர் கொரோனா காலகட்டத்தில் 2020 காலகட்டத்தில் தலைவரோடு வந்தார். தலைவர் அந்த அங்குனூரிலே தங்கியிருந்த பொழுது தலைவருக்கான எல்லா பணிவுடைகளையும் உற்ற துணையார் அக்காவுடைய இறப்பிற்கு இருந்து செய்து கொடுத்தார். அதற்காக மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அந்த இயக்கம் ஒரு தலித் மக்களுக்கான இயக்கம் என்று இல்லை, இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இயக்கம் என்பதை தலைவர் உள்வாங்கியதன் அடிப்படையில் தான் நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர் நினைத்திருந்தால் இந்த மாவட்ட செயலாளர் பதவியை வேற யாருக்கு வேணாலும் வழங்கியிருக்கலாம், வேற எந்த மாவட்டத்தில் வேணாலும் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் தான் பிறந்த மாவட்டத்தில், தான் பிறந்த ஒன்றியத்தில், தான் பிறந்த ஊரில் தொடர் அங்குனூர் சிவா அவர்களை அறிவித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்பது சனாதன சக்திகளுக்கு, சங்கிகளுக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் சாதி இயக்கத்தை வைத்து நடத்தவில்லை. சனாதன ஒழிப்பை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மலரும் ஜனநாயகத்தை இந்திய தேசத்தில் நாமல் என்னை போன்ற தம்பிகள் எல்லாம் பேச நாங்கள் தயாரா இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் அங்குனூர் சிவகுமார் அவர்களை மாவட்ட செயலர் அறிவித்தார். அதில் இருந்து
இன்று வரை சிறப்பான பணிகளை செய்து வருகிறார். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான அந்த பணிகள் என்பது என்னை போன்ற பொறுப்பாளர்களையும் இளைஞர்களையும் முன்னணி தோழர்களையும் தன்னுடைய வசம் வைத்துக் கொண்டு அந்தந்த பகுதிகளிலே நீங்கள் கிராமத்திற்கு செல்ல வேண்டும், கிராம மக்களை சந்திக்க வேண்டும், வாகனங்கள் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அந்த வாகன பதிவுகளை வாகனம் புக் பண்ண அந்த மாநாட்டை செல்லக்கூடிய வாகன புக்கிங் செய்யக்கூடிய அந்த வாகனத்துடைய புகைப்படங்களை எனக்கு அனுப்ப வேண்டும், நான் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அனுப்பினோம். அதை தினந்தோறும் மாவட்ட செயலர் அவர்கள் இந்த ஊரில் இன்றைக்கு சிறுகடம்பூர் முகாம் சார்பாக தம்பி தீரவளன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த வாகனம் புது புக்கிங் செய்யப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு. அப்படி என்கின்ற முறையில் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை அரியலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலர் அவர்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறார். அதை கடந்து 100க்கும் மேற்பட்ட விளம்பர பதாதைகள் ஆங்காங்கே திருமானூர், அரியலூர், செந்துறை இப்படி உள்பட்ட நகரங்கள் உள்ளிட்ட அனைத்து கிராமங்களையும் அதை திறன்பட செய்து கொண்டிருக்கிறார். என்ன போன்ற தம்பிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு, முன்னணி தோழர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சுவர் விளம்பரங்கள், ஆங்காங்கே சுவர் விளம்பரங்கள், தலைவர் எழுச்சி தமிழர் அழைக்கிறார், வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில், அப்படி என்று அந்த விளம்பரங்கள் எல்லாம் செய்து வருகிறார். ஆகவே இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது சிறந்த முறையில் நடைபெறுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். ஹலோ கேக்குதுண்ணா போதும். செந்துறைக்கே உள்ள சிறப்பு, அரியலூர் மாவட்டம் செந்துறைக்கே உள்ள சிறப்பு, அதன் சீற்றம் பேசிட்டாரு. நீங்க பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசிட்டாரு தோழர். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னுடைய முதல் மீட்டிங். நன்றி. கலந்துக்கணும்னா நாளைக்கு அரியலூர் மேற்கு மாவட்டத்துல இளைஞர்கள்ல ஒரு 2 பேர், ரஞ்சித் நினைக்கிறேன், நக்கம்பாடி முகாம் பொறுப்பாளர் ரஞ்சித் கை தூக்கிட்டு இருந்தாங்க. கேக்குதா சார்? அனைவருக்கும் இந்த இணைய வழி கலந்துள்ள அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மேற்கு மாவட்டத்தின் துடிப்பான இளைஞர்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் நென்னையூர் கருப்புசாமி அவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்கோட மிக முக்கியமான என்ன ஒரு சூழ்நிலைக்காக போட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி செல்வது, இந்த மாநாட்டிற்கு தேவையான ஆயத்த பணிகளை எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு தோரணையில் இந்த இணைய வழி மீட்டிங் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கருதுகிறேன். அவ்வாறு ஏற்பாடு செய்துள்ள நானும் கலந்து கொண்டேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த அடக்கி வைத்த சமூகத்தின் அறிவுகளை வேலை செய்ய வைத்த தலைவர், உணர்வு மேலோங்கி துடிக்க வைத்த தலைவன், மனிதநேயத்தை வெளிக்கொண்டு வந்த மகத்தான தலைவன், இளைய சமுதாயத்தை சரியான பாதைக்கு அடைத்து வந்த தலைவன், எரிந்த குடிசைகளுக்காக வெகுண்டெழுந்த தலைவன், உடைக்கப்பட்ட பானைக்காக உயிரிழப்புகளை சந்தித்த தலைவன், குடிதண்ணீரில் மலம் கழித்த கருகிய மனிதநேயம் கொண்ட மனிதர்களுக்கு எதிராக ஒழிக்க முடியாத நெருப்பாய் தேசத்தின் மறுக்கப்பட்ட ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுத்து நிலைநாட்டவும் தமிழ்நாட்டின் இன்றைய தலைமுறைக்கு இனி வரும் தலைமுறைக்கும் மிகவும் இன்றியமையாத தேவை மிக ஆழமான கருத்து புரட்சியை தோற்றுவிக்கக்கூடிய அறிவு ஆயுதங்களான எழுத்துக்களும் பேச்சுக்களும் அறப்போர்களும் எண்ணற்ற தமிழ் இளைஞர்களும் அழைத்து செல்லும் ஒரே தலைவர். இது போன்ற எண்ணம் இனி யாருக்கும் வர வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் வழியில் நாமும் நடப்போம் என்று கூறி, அதோடு இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு நாம் எங்க நக்கம்பாடி முகாமில் இருந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நானும் முகாம் செயலாளர்களிடம் பேசி நாங்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறத, இந்த முகாமிற்கு எப்படி பாதுகாப்புக்கு சென்று வருவது என்பது பற்றி அண்ணன் ஏற்கனவே விவரித்து எழுதியிருக்கிறார்.
வன்முறை நடக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக சென்று இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் என்றும் 3 மணி அளவில் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சொந்தங்களும் 3 மணி அளவில் எல்லாம் கரெக்டாக மாநாட்டு திடலில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். வன்முறை எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கின்ற ஒரே தலைவர் நம் எழுச்சி தமிழர் அவர்கள். அது தனி மனித வடிவில் வந்தாலும், அது விபத்தாக வந்தாலும், அரசு சக்தியாக வந்தாலும், கடும் வெப்பமாக வந்தாலும், பெரும் படையாக வந்தாலும், அது மொழியாக வந்தாலும், அது விஞ்ஞான யுகமாக வந்தாலும், கணினின் வழியாக வந்தாலும், அது இராணுவ வன்முறையாக வந்தாலும், சாதிய வன்முறையாக வந்தாலும், அது பாலியல் வன்முறையாக வந்தாலும், வன்முறை எந்த முறையில் வந்தாலும் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தில் வன்முறையை தடுத்து மக்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டையும் சமுதாயத்தையும் காக்கும் தலைவனாக இந்தியாவில் உள்ள ஒரே தலைவன் உண்டு என்றால் அது நம் எழுச்சி தமிழர் மட்டுமே. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மீட்டிங்குக்கு நாம் எப்படி செல்வது, அதற்கான ஏற்பாடுகளை விவரமாக அண்ணன் அவர்கள், என்னுடைய மேற்கு மாவட்ட செயலாளர், மாவட்டத்தின் மிக துடிப்பாக இளைஞர்களையும் ஓட வைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் அவரை பார்த்து வேலை செய்து தொடங்கிவிட்ட அண்ணன் அங்குனரி சிவா அவர்கள் எடுத்துரைப்பார் என்று நம்புகிறேன். நாம் சுருக்கமாக முடிக்கிறேன். இன்னும் பல தோழர்கள் நாம் பேச வேண்டி கேட்க வேண்டி உள்ளது. என் உரையை மிக சுருக்கமாக நம்ம பேச வேண்டும்னா மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம். அதாவது எழுச்சி தமிழரை புரிந்து கொள்வது சுலபம் அல்ல. காட்டுங்கள். பேசுவது முக்கியம் அல்ல, முகத்தை காட்டுவது மெயினான ஒரு கருத்து. முகத்தை காட்டுங்க. நீங்க பதிவாவீங்க, நீங்க முகமே தெரியல, முகமே தெரியல. நல்ல ஒரு எரித்துரையா இருக்கு. முகத்தை காட்டுங்க, அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் யாரு எங்க இருந்து பேசுறீங்க. முகத்தை காட்டுங்க. எழுச்சி தமிழரை புரிந்து கொள்வது சுலபம் அல்ல. அவரின் தலைமைத்துவத்தை பல காரணங்களை நாம் உட்கொண்டு உள்வாங்கி கொண்டு நடந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியம். எழுச்சி தமிழை புரிந்து கொண்டாலே நாட்டில் உள்ள வெவ்வேறு தலைவர்களை புரிந்து கொள்ள முடியும். நாம் தலைவரை புரிந்துவிட்டால் மற்ற தலைவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்றும் நாம் இந்த தளத்தில் இந்த அரசியல் தளத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தளத்தில் நம்மளை பிரிக்க வேண்டிய சக்தி எழுச்சி தமிழர் இருக்கிற வரை நம்மளை பிரிக்க முடியாது என்பதை எல்லோரும் மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் கொள்கையை உள்வாங்கி கொண்டு நாம் சிந்தனைகள் என்ன என்ற அக்கினி குழம்பாய் நாம் எல்லாம் பிறந்து இந்த மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட சில போலியான பல தகவல்கள் அண்ணனை சித்தரிக்கப்படுகின்றன. அண்ணன் வருத்தப்பட்டார். நேற்று கூட அண்ணன் அங்கனூர் சிவானனுக்கு தெரியும், மாவட்ட தலைவர்களுக்கு தெரியும், மாவட்ட செயலருக்கு தெரியும். நான் பேசியதை அந்த பெண்மணி அவர்கள் ஒரு சொல்லை விட்டு மற்றொரு சொல்லை தாண்டி பேசினார். ஆனால் நான் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருப்பதாக என்னை சித்தரித்தார்கள். ஆனால் நம் சமூக வலைதளங்களில் ஒருவர் கூட அதுக்கு மறுப்பு சொல்லவில்லை, அதை எடுத்து பேசவில்லை. எனக்கு அதுதான் மனவழியாக இருக்கிறது. மற்றவர்கள் போட்டது கூட மனவழியாக இல்லை என்று அண்ணன் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். நாம் அதற்கு இப்போது அண்ணன் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். இப்ப தேர்தல் களம் தொடங்கிவிட்டது. அதனால் தலைமைக்கு தெரியாமல் யாரும் பிரஸ் மீட் கொடுப்பதோ, தலைமைக்கு தெரியாமல் யாரும் அதை சரியாக வழிநடத்த புரியாமல் தவறான கருத்துக்களை தெரிவிக்கதோ வேண்டாம் என்று அண்ணன் சொன்னார். இருந்தாலும் நாம் இந்த சமூக ஊடகங்களின் வழியாக அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர் கொள்கை ஏற்று நடத்துகின்ற நாம் உடனடியாக அதுக்கான மறுப்பை நாம் தெரிவித்திருக்க வேண்டும். மக்களின் வாழ்வுரிமைக்காக களமாடி கொண்டிருக்கும், ஏழைகளுக்காக களமாடி கொண்டிருக்கும் தலைவனின் ஏற்று நாம் இந்த காலத்திலே நாம் வழிநடத்தி அவரை ஏற்று வழிநடத்தி இந்த விழாவை, இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்று அனைவரும் சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு அண்ணன் அங்கனூர் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி 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 ரஞ்சித். இப்ப வர தோழர்கள் ஒரு நிமிஷத்துல பேசி முடியும். ஏன்னா 9:30 கடந்து போச்சுன்னா திருமாகாதலன் பேர் போட்டாச்சு. தம்பி பேசிட்டோம்னா ஒரு நிமிஷம். தம்பி திருமாகாதலன், மண்ணின் மைந்தர், அரியலூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், வாங்க உரையாற்றுங்க. இருக்க மாட்டான். அடுத்த தனுஷ் வர இணைப்பு வரதுக்கு தாமதம். தலைமை ஆலோசகராக உள்ள எனது நண்பர் அரியலூர் கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் இளைய பாரதி அவர்கள். வாங்க, 84வது அமர்வுக்கு வந்திருக்காரு தோழர் இளைய பாரதி.
வாங்க இளைய தோழர் பாரதி பேசுங்க. இளைய பாரதி. இளைய பாரதி தோழருக்கு இணைப்பு கொடுமா. இருக்கேன் கொடுத்துட்டேன். இல்ல நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகலங்க. ஆடியோ கனெக்ட் ஆகுது. வேற தோழர் இந்த அமர்வு ஒரு சிறப்பான அமர்வா இருக்கு. 33 பேர் இந்த அமர்வுல வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இணைப்பு வர முடியலன்னா அடுத்தது நம்ம திருமாவளவன் தம்பி தான் கொஞ்சம் பேசுங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. தம்பி பேசுப்பா பேசுப்பா. சரி ஓகே, அடுத்ததாக வந்த இணைப்புல பேசணும். அடுத்ததாக வந்து நம்ம அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர், இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முன்னுதாரணமாய் திகழும் அண்ணன் ASR மதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். பேசுங்க. மைக் ஆன் பண்ணிருங்க. அவர் மாமாவோட மைக் ஆன் பண்ணிருங்க. மைக் ஆன்ல தானே இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திருமா பயிற்சி பட்டறையின் ஜூம் இணையவழி இணைப்பிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் ரேணுகா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி அவரோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருமை தோழர் திருமா காதலன் அவர்களுக்கும், அருமை தோழர் சஜன் பரத், முத்தமிழ் வளவன், மாலிக், இளைய பாரதி, மற்றும் உள்ள தோழர்கள் அனைவருக்கும் அரியலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இணைய வழி நிகழ்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது என்பதை நிரூபிக்கிற வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களெல்லாம் ஒருங்கிணைத்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், சமூக நீதி மாவட்ட செயலர் என்று எங்களால் செல்லமாக அழைக்கப்படுகிற அன்பு தம்பி அங்கனூர் சிவக்குமார், எங்களோடு இந்த பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொண்டு கருத்துரையாற்ற காத்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாநில துணை செயலர் அருமை தோழர் கருப்புசாமி, எங்களோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற தேர்தல் பிரிவினுடைய மாநில துணை செயலர் அருமை தோழர் மு தனக்கோடி, எங்களோடு இங்கு கரம் கோர்த்து களப்பணியாற்றிக் கொண்ட அருமை தோழர்கள் தங்க தமிழரசன், சதீஷ்குமார், சக்திவேல் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், அடிமையின் விலங்குடை அவதார புருஷன், கூணர்களை நிமிர வைத்த கொற்றவன், ஏழைகளின் விடிவெள்ளி, ஏற்றமிகு ஏந்தல், ஊமைகளை பேச வைத்த உத்தமன், முடவர்களை நடக்க வைத்த நல்லவன் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவோடு நம்மையெல்லாம் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அருமை தலைவர், சாதி பேய்க்கு புதைக்குழி வெட்ட, சமத்துவ போருக்கு பறைமுழக்க, ஆதிக்க சக்திகளை களையெடுக்க, அற்ப பதர்களுக்கு சாபு மணி அடிக்க, மிதிப்பட்டு சாகும் புழுக்கள் அல்ல, நாங்கள் அதை மீறிட பிறந்த மண்ணின் மைந்தர்கள் என தாழ்த்தப்பட்டவரின் கூட்டுக்குரலாய், கொள்கை முழக்கமாய், கொடுமையின் விழாவில் எறியும் குத்துவிட்டாய் பெறப்பட்டிருக்கிற அங்கனூர் அன்னையின் அருந்தவ புதல்வன், மதுரை கண்டெடுத்த மாமன்னன் ஏற்றி தமிழுடைய பாதம் போற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். தோழர்களே, இந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாடு என்பது சிறுத்தைகளுக்கு ஊக்கத்தையும் இந்திய முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாடு தலைவர் திருச்சி சிறுகனூரில் அறிவித்திருந்தாலும் கூட
அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களாகிய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு இது ஒரு பரீட்சை என்றே நாங்கள் கருதுகிறோம். காரணம், திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அருகாமையில் இருக்கிறது. மற்ற மாவட்டங்களை காட்டிலும் மக்கள் திரளை திரட்டுகிற இடத்தில் அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த கருத்தை சொல்லித்தான் எங்களுடைய மாவட்ட அருமை தோழர் சிவா அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற இந்த கூட்டமானது அரியலூர் தான் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் என்கிற வகையிலே எழுச்சி தமிழர் என்று இந்த மாநாட்டை அறிவித்தாரோ அன்று முதல் இன்று வரை எங்களுடைய களப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் வெறுமனே வாய் சவடால் விடாமல் வருகிற டிசம்பர் 29 எழுச்சி தமிழர்களுடைய செவ்விதழ்களால் இந்த மாநாட்டில் அரியலூர் மாவட்டம் எவ்வளவு சிறப்பாக அதிலே பங்கெடுத்தது என்பதை மேடையிலே அவர் முழங்குகிற வகையிலே எங்களுடைய களப்பணி இருக்கும். அதற்காக இங்க இருக்கிற தோழர்கள் ஒவ்வொருவரும் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் வெல்லும் ஜனநாயகம் என்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக அரியலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த செந்துறை, அரியலூர், திருமானூர் ஆகிய இடங்களிலே தொடர்ந்து 3-4 கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் முகாம் உள்ளிட்ட அனைவரும் இந்த மாநாடு மிகப்பெரிய சிறப்பாக அமைய, நமக்கு இது ஒரு தலைவர் சொன்னதை போல சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்று சொன்னாரே, அதை நிரூபிக்கிற வகையிலே இந்த மாநாடு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மகளிரை திரட்டுகிற வேளையிலே ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி வருகிற பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு, தங்கள் மனைவியோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும், அப்பா அம்மாவோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையும் நாங்கள் இங்கே அனைவரிடமும் சொல்லி வருகிறோம். எங்களை அரியலூர் மாவட்டத்திற்கு, நான் இதை சொல்லுவது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை, அரியலூர் மேற்கு மாவட்டத்திற்கு தலித் அல்லாத ஒருவரை எழுச்சி தமிழர் அறிவித்த போது இங்கே நிறைய முரண்பாடுகளும் கருத்து மோதல்களும் இருந்தது. தலைவர் எந்த வகையிலே அரியலூர் மாவட்டத்திற்கு தலித் அல்லாத ஒருவரை மாவட்ட செயலர் அறிவிக்கிறார் என்று நாங்கள்லாம் மனவேதனை அடைந்ததுண்டு. ஏன் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் 90-92 காலத்திலிருந்து தலைவரோடு களப்பணியாற்றியவர்கள். அந்த வகையில எங்களுக்கு நாங்களும் மாவட்ட செயலராகவும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட தலைவர் மிக துணிச்சலாக ஒரு முடிவை அறிவித்து விட்டார். இந்த முடிவு எப்படி இருக்கும், இது அரியலூரை பொறுத்தவரை சரியாக இருக்காது என்று நாங்கள் எல்லாம் தவறாக கணித்து விட்டோம். ஆனால் நான் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் என்கிற வகையிலே ஒரு சரியான இளைஞரை, இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞரை, தலைவரை தன் தலைமையில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தலைவரை, ஒரு இளைஞரை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே அருமை தோழர் சிவா அவர்களுக்கும் எழுச்சி தமிழருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அரியலூர் மாவட்டத்தில், மேற்கு மாவட்டத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் என்று கூட சொல்லலாம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்டோ தொழிற்சங்கத்தை துவக்கி அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்ற ஒரு சங்கத்தை துவக்கி இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அதையும் தாண்டி கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு நீங்கள் இணையதளத்திலே பார்த்திருக்கலாம், தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களோடு மோதல்களை உருவாக்கிய தோழர்கள் எல்லாம் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்தை,
அறிவார்ந்த பேச்சை, அவருடைய செயல்பாட்டை, அவர்களுடைய அரசியலை பார்த்து அவர்களாகவே முன்வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஒரு 12 பெயர் வன்னியர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கட்சியை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, எழுச்சி தமிழர் ஏன் தலித் அல்லாத ஒரு இளைஞரை இங்கே மாவட்ட செயலாளர் ஏன் போட்டார் என்கிற விஷயத்தை எங்களால் அப்பொழுதுதான் உணர முடிந்தது. இயக்கம் தொட்ட காலத்திலிருந்து 8 மாவட்ட செயலரோடு நான் களப்பணியாற்றியவன். இதுவரை செய்யாத ஒரு செயலை இன்று தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எழுச்சி தமிழருடைய பணி எப்படிப்பட்டது, எந்த துணிச்சலோடு அந்த முடிவை அறிவித்தாரோ அந்த செய்தி, அந்த விஷயம் சமூக நீதி அரியலூர் மேற்கு மாவட்டத்திலே கடந்த முறை ஒரு பதிவில எழுதினேன். மேற்கு மாவட்டத்திலே தலைவருடைய சமூக நீதி மெல்ல நடந்து கொண்டிருக்கிறது என்று எழுதியிருந்தேன். இப்பொழுது மெல்ல நடக்கவில்லை தோழர்களே, வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 100 பேர்த்துக்கு மேலாக தலித் சமூகத்தை அல்லாத ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் எழுச்சி தமிழரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்தபடியாக வருகிற 20ஆம் தேதி மாநாட்டு பிரச்சார பேரணியை மாவட்ட செயலர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கான வேலைகளும் அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அனைத்து தோழர்களும் எந்த கருத்து வேறுபாடும் இன்றி ஒட்டுமொத்தமாக எழுச்சி தமிழர் ஒருவரே தலைவர் என்கிற எண்ணத்தை மனதிலே கொண்டு தம்பி அங்கனூர் சிவா அவர்களை மாவட்ட செயலாளரை ஏற்றுக்கொண்டு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நிறைய பேச வேண்டும், எனக்கு பின்னாடி நிறைய பொறுப்பாளர் இருக்கிற காரணத்தினால் தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு இடம் கொடுக்கும், முடியாது என்று நினைத்தால் மூச்சு காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று நினைத்தால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும், தன்னம்பிக்கை தனக்குள் வந்துவிட்டால் எண்ணியது எண்ணியபடி நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரியலூரில் மட்டுமே கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இளைஞர்களின் வழிகாட்டி அவருடைய கருத்து பேச்சு இன்று தமிழ்நாடு அளவில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் சென்றடையும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக மாநில துணை செயலாளர் அண்ணன் மா கருப்புசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அண்ணா கருப்புசாமிண்ணா, குரல் கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுண்ணா, பேசுங்கண்ணா. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், தியாக தந்தை தொல்காப்பியனார், கல்வி தந்தை காமராசர், அக்கா என்ற அம்மா இவர்களுக்கு நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி நம்மையெல்லாம் தலைவராக்கிய மகத்தான தலைவர், இளம் புரட்சியாளர், புரட்சியாளரின் தொடர்ச்சி, வாழும் மகாத்மா அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த இணைய வழி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை இணையதளத்தில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி ரேணுகா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கட்சியின் சமூக நீதி மாவட்ட செயலாளர் அருமை தோழர் அங்கனூர் சிவா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வெல்லும் ஜனநாயக மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்காக உரையாற்றி அமர்ந்திருக்கும் செந்துறை ஒன்றிய பொருளாளர் அருமை தம்பி பூ துயரவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அருமை அண்ணன் மதி என்ற மருதவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற அமர்ந்திருக்கும் கட்சியின் தேர்தல் பிரிவு மாநில துணை செயலாளர் அருமை அண்ணன் தனக்கூடி அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, தமிழரசன் அவர்களே,
பெயர்கள் விடுபட்டிருந்தால் மறுதளிக்கவும். இந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அடுத்த கட்ட சிறுத்தைகளின் அடுத்த கட்ட பாய்ச்சல். இதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கடந்த இந்த சமூகம், இந்த சமூகத்திற்கான விடுதலை, இந்த விடுதலைக்கான பொருளாதாரம், அரசியல், இப்படி போன்ற சில சக்திகள் நம்மளால் எழுந்து செல்ல முடியாத ஒரு சூழலில் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் இந்திய அளவில் நடைபெற உள்ளது. காரணம், சாதியும் மதமும் டிசம்பர் 31 முடிவடையும் ஒரு ஆண்டு. இது ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் என்றால், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னை கல்லெடுத்து அடித்த தம்பிகள் பூவெடுத்து வீசுவார்கள் என்று பல மேடைகளில் 90களில் இருந்து உரையாற்றி வந்தார். அந்த வகையில் 2021 திருச்சியில் நடைபெற்ற சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்த பாதை முழுவதும் பூவள்ளி தூவினார்கள். இது ஒரு வரலாற்று சான்று. இதை ஏன் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சமூக விடுதலையை நாம் வென்றாக வேண்டும், சமூக மாற்றம் வர வேண்டும். அடிமைப்பட்டு கடந்த அந்த சமூகம் ஒரு நாள் நிச்சயமாக நிமிர்ந்து நிற்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனவேதனையோடு 1955 கூறியுள்ளார். உடல் சோர்ந்து விட்டது, உடல் முழுவதும் வலி தாங்க முடியாத ஒரு சூழல், கண்கள் சுருங்கி விட்டன, கால்கள் தன்னுடைய உடலை கூட சுமந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும்பொழுது கண்கள் மட்டும் கலங்கிய நிலையில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உதவியாளர், ஐயா, எதற்காக நீங்கள் ரொம்ப சோர்வாக தெரிகிறீர்கள், அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது உதவியாளரை பார்த்து ஒன்றுமில்லை என்று கூறி மறுபடியும் அவரால் பேச முடியவில்லை. நாடாளுமன்றம் செல்வதற்கு ஒரு உதவி தேவை, குளிப்பதற்கு ஒரு உதவி தேவை, தன்னுடைய ஆடையை தானே போட முடியாத ஒரு சூழலில் அவர் கூறிய கருத்து என்னவென்றால், உதவியாளரை பார்த்து அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், நான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு இறக்கப் போகிறேன், எனக்கு அதுதான் வழியாக உள்ளது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறினார். அப்போது உதவியாளருக்கு என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டபோது, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடையும் சரிசமமாக அமரக்கூடிய நாளை என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். அது என்னால் நடைபெறவில்லை என்ற ஒரு வருத்தம் என் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒருவர் இந்த நிகழ்வை நடத்தி முடிப்பார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1955 கூறிவிட்டு இறந்து விட்டார். ஆனால் அந்த செய்தியை இளம் புரட்சியாளர் 3வது மகாத்மா அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார். அது என்னவென்றால், 144 மாவட்ட செயலாளரை அறிவித்த நமது அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் 144 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் நிர்வாகத்தில் அரியலூர் மாவட்டம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டமாக அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்திற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று அறிவித்ததற்கும் நேர் ஒரே கோட்டில் அமைந்துள்ளது. அது என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை ஒரே இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்று எண்ணிய புரட்சியாளர் அம்பேத்கர் எண்ணத்தை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இளம் மாவட்ட செயலாளர் அங்குனூர் சிவா மூலமாக இந்த மாவட்டத்தில் எல்லா சமூகத்தையும் ஒரே இடத்தில் அமர வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிய மகாத்மா தான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இதை நான் இந்த நேரத்தில் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த சமூகத்தின் அடுத்த பாய்ச்சலே எல்லாம் தேர்தல் பாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை. இந்த சமூகத்தின் அடுத்த பாய்ச்சலே, ஜனநாயகத்தின் அடுத்த பாய்ச்சலே, வெல்லும் ஜனநாயகத்தின் அடுத்த பாய்ச்சலே அடுத்த முறை 2023 டிசம்பர் 31 சாதியும் மதமும் சாக வேண்டும், சமூகமும் வெல்லும் ஜனநாயகமாக அமைய வேண்டும் என்பதுதான் அண்ணன் எழுச்சி தமிழரின் சிறுத்தைகளின் அடுத்த கட்ட பாய்ச்சல் என்று அண்ணன் தெளிவாக கூறியுள்ளார்.
அருமை தோழர்களே, எங்கள் மாவட்டத்திற்கு சிறப்பு அந்தஸ்தே எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அந்தஸ்து உண்டு. தஞ்சையை எடுத்துக்கொண்டால் தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு அந்தஸ்து, கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடல் வழி ஒரு அந்தஸ்து. ஆனால் எங்க மாவட்டத்தின் அந்தஸ்தே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் தோழரை மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அறிவிச்சதுதான் இந்த மாவட்டத்துக்கு சிறப்பு. இதை நாம் இந்த இடத்தில் கூறியாக வேண்டும். ஏற்கனவே நமது தோழர்கள் எல்லோரும் அவரவருடைய கருத்துக்கு ஏற்பாற்போல் தங்களின் கருத்துக்களை கூறியுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக நாம் இதிலிருந்து கூற வருவது என்னவென்றால், வெல்லும் ஜனநாயகம் ஏதோ ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக அல்ல, ஒட்டுமொத்தமாக கூனி குறுகி கிடக்கும் விளிம்பு நிலை மக்களின் சமூகத்தின் விடுதலையாக அமைய போகும் ஒரு நாள்தான் டிசம்பர் 29. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதியார்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் ஏராளமான தேசிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்ற களப்பணிகள் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் 3 ஒன்றியங்களிலும் குறைந்தபட்சம் 250 வாகனத்திற்கு மேல் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே நமது பொறுப்பாளர்கள் தங்களின் வாகனங்களை பதிவு செய்து மாவட்ட செயலரிடம் தங்கள் வாகனத்தின் நம்பர்களையும் வாகனத்தையும் பதிவிட்டு வருகிறார்கள். இந்த மாநாடு சிறப்பிக்க வேண்டும். இந்த மாநாடு சிறப்பித்தாதான் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக அமையும். காலம் குறுகிய நிலையில் இருப்பதால் இந்த மாநாடு வெல்லும் ஜனநாயகமாக அமைய வேண்டும். இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்திய அளவில் உலக அளவில் சாதி மதமும் செத்தொழிய வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அருமையான பேச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் செந்துறைக்கு உள்ள சிறப்பு. செந்துறையின் நெருப்பு அண்ணன் கருப்புசாமி அவர்கள் உரையாற்றினார். அடுத்த இறுதியாக அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் இறுதியாக மாநில துணை செயலாளர் தேர்தல் பிரிவு அண்ணன் தனகோடி அண்ணன் அவர்கள் ஓரிரு நிமிடம் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வு 83 நாட்களை கடந்து 84வது இந்த நிகழ்வு தான் உங்களுக்கு அதிக தொல்லையாக கூட இருக்கலாம் என நினைக்கிறேன். அதை பொறுத்தவரைக்குமாறு தொல்லை இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அது நேரத்துல ஆரம்பிச்சிருக்கலாம். அது ரைட் ஓகே. அடுத்ததாக அண்ணன் தனகோடி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அண்ணா அன்மியூட் பண்ணுங்கண்ணா. மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக் இருக்குல்ல கீழே இருக்கு பாருங்கண்ணா. அவர்களுடைய தலைமையில் இப்பயா திரும்ப பேசணுமா? அனைவருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 29 சிறுகனூரில மக்கள் தலைவர் மேதகு எழுச்சி தமிழர்கள் தலைமையில நடைபெற இருக்கிற மாநாட்டினை ஒட்டி இணைய வழி கருத்தரங்கை 83 நாட்கள் கடந்து 84வது நாட்களாக இன்று அரியலூர் மாவட்டத்தின் சார்பிலே நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மக்கள் தலைவர் அவர்கள் அரசியலிலே தொடக்க காலத்திலே 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை செய்துவிட்டு 1999 நாம் தேர்தல் பாதைக்கு வருகின்ற காலத்திலே தொடர்ந்து தலைவர் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு மாநாட்டினை நடத்தி கொண்டிருப்பார். மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலிலே 2003 அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக ஒரு மாநாட்டினை அறிவித்து அதன் தொடர்ச்சியாக 2004 சேலத்திலே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே இந்து திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டினை தலைவர் அவர்கள் அறிவித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த
ஆண்டு 2020ஆம் ஆண்டு திருச்சி மாநகரிலே 10 லட்சம் பேரை நாம் திரட்டி தேசம் காப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரணி மாநாட்டினை நடத்தி இந்த மாநாட்டினை வெற்றிகரமாக செய்ததன் தொடர்ச்சிதான் இன்று ஆளுகின்ற அந்த அரசுக்கு நாம் ஒரு உற்ற துணையாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகும். அந்த வகையில இந்திய நாட்டினை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாசிச RSS கைக்கூலியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடி அவர்களுடைய அந்த அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர முயற்சியில இந்திய அளவிலே யாரும் செய்ய முடியாத, யாரும் சொல்ல துணியாத ஒற்றை சொல்லான சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை முன்னெடுத்து வருகிற 29 சிறுகனூரிலே வெல்லும் ஜனநாயகம் வீடும் சனாதனம் என்கின்ற ஒரு மாநாட்டினை இந்திய அளவில் இருக்கிற நமது தோழமை கட்சிகளை எல்லாம் தலைவர்கள் எல்லாம் அழைத்து வந்து நம்முடைய தமிழக முதல்வர்களும் கலந்து கொள்கின்ற வகையிலே அந்த மாநாட்டினை மிக வெற்றிகரமாக நடத்துவதற்கு தலைவர் ஆணையிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அரியலூர் மேற்கு மாவட்டத்திலே எங்கள் மாவட்டத்தின் சார்பிலே மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அங்கூர் சிவா அவர்களின் தலைமையிலே இந்த மாநாட்டிற்கு வெகுஜன மக்களை நாம் ஒன்றிணைத்து அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய கட்சி அல்லாதவர்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும். மாற்று சமூகத்தினரை அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மாவட்ட செயலாளர் அவர்கள் அவருக்கு உள்ள அந்த 3 ஒன்றியத்திலும் ஒன்றிய கூட்டங்களை மிக சிறப்பாக நடத்தி அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்களை வேகப்படுத்தி மக்களை திரட்டுவதற்கான எல்லா வகையான பணிகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வருகிற 20ஆம் தேதி அரியலூர் நகரிலே பொதுமக்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஒரு 5000 துண்டறிக்கைகளை அரியலூர் நகருக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில வருகிற 20ஆம் தேதி பேரணியையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த மாநாட்டை அரியலூர் நம் திருச்சி சிறுகனூருக்கு அருகில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தின் சார்பிலே மிக அதிகமான மக்களை நாம் கட்சி தோழர்களை குடும்பமாக அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில மிக தீவிரமாக களப்பணி செய்து வருகிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு என்பது சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு போர். ஏன் இந்த மாநாடு இந்த நேரத்தில் தேவையா என்பது அவசியமானது. ஏனென்றால் ஆளுகின்ற பாஜக அரசு நம்மையெல்லாம் மனிதர்களாகிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சீரிய முயற்சியிலே அவரால் எழுதப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்புறப்படுத்திவிட்டு மனுநீதி என்று சொல்லப்படுகிற மனுநூல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் தலைவர் எவ்வழி நடக்கிறாரோ அவ்வழியிலும் நாமும் நடந்து செல்ல வேண்டும். தலைவர் இடுகின்ற ஆணையை நாம் சிவனை செய்து தலைவர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்திய அரசே உற்று நோக்குகிற அளவிற்கு ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்குகிற அளவுக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டினை நாம் அனைவரும் குடும்பமாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்து நமது அரியலூரின் மேற்கு மாவட்ட சமூக நீதி மாவட்ட செயலாளர் சாதி ஒழிப்பு தன் விடுதலை மண் விடுதலை என்று பேசிக் கொண்டிருக்கும் நமது புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழர் தன் சொந்த மண்ணிலேயே சமூக நீதியின் நிலைநாட்டி உள்ளார். அண்ணன் அவர்கள் சாதி மறுப்பு மனிதராக விளங்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அதற்கு முன் திருமாகாதலன் தம்பி, நீங்க பேசுறீங்கப்பா.
1 second. இப்ப ஓகேப்பா, பேசுப்பா. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திருமாப்பச்சரையை ஒருங்கிணைத்து தலைவர் இன்றளவு மட்டுமல்லாமல் உலகிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைவராக வலம் வந்திருக்கக்கூடிய இந்த திருமாப்பச்சரையை ஒருங்கிணைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைவரை நாம் பெற்றதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அதனைத் தொடர்ந்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களை நாம் கொள்கை ஆசான்களாக வைத்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த மாவட்டத்தின் அரியலூர் என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் அரியலூருக்கு கிடைத்த பொக்கிஷம், அரியலூருக்கு கிடைத்த வரம், அதனை போன்று எங்களுடைய மாவட்ட செயலாளரும் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், வரம் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் மாநில, மண்டல மற்றும் ஒன்றிய அரியலூர் மாவட்டத்தில் பணியாற்றி வரக்கூடிய களப்பணியாற்றக்கூடிய பணி மிக பெரிய பணியாக இருக்கிறது. அந்த பணியை ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் உற்று நோக்கி அவர்களை களத்தில் களமாட விட்டு அழகு பார்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் அங்குனர் சிவா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க அவர் எந்தெந்த மேடைகளிலும் எந்தெந்த முழக்கங்களையும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆணையிடுகிறாரோ அதன் அடிப்படையில் சிறந்த ஊடகத்தில் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள். அங்கனூர் சிவா அவர்களை பற்றி ஒரு சில வரிகளால் நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய பணி அப்படி இருக்கிறது. அந்த பணியை ஒவ்வொன்றால் பிரித்து பகிர்ந்து நாமால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பணி மிக பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பணியாக இருக்கிறது. இந்த பணியை மேலும் மேலும் மற்ற மாவட்ட செயலாளருக்கு முன்மாதிரி மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் அரியலூர் மேற்கு மாவட்டம் விளங்குகிறது. இதில் அக்கா ரேணுகா அவர்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அரியலூர் என்பது ஒட்டுமொத்த மாவட்டம் தான். அக்கா ரேணுகா அவர்கள் அரியலூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அரியலூர் மேற்கு கிழக்கு என்று பிரித்து பார்க்காமல் நான் தற்போது அரியலூர் மாவட்டம் என்று நான் உரித்தாக்க நான் விரும்புகிறேன். அதனால் அக்கா ரேணுகா அவர்களை மிக சிறந்த அரியலூர் மாவட்டத்திற்கு அதுவும் சகோதரி கிடைத்த எனக்கு வரமாக பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு பெண் சிறுத்தை, ஒரு களப்பணி ஆற்றக்கூடியவர், அனைவரிடமும் அன்பாய் பண்பாய் பழகக்கூடியவர். அது மட்டும் அல்லாமல் இவர்களை களப்பணி ஆற்றுக்குறையவர்களே நாம் புகழ்ந்து பேசிவிட முடியாது. ஏனென்றால் அண்ணன் தற்போது பேசியவர்கள் எங்களுடைய மாவட்டத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் நாம் பேசிவிட்டதை ஒவ்வொன்றாக பகிர்ந்து பேசிவிட்டார்கள். நான் என்னத்தை பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. மாநில பொறுப்பாளர் அண்ணன் தனக்கோடி அவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள், அண்ணன் ஒன்றிய பொறுப்பாளர் தீரன்வளவன் அவர்கள் மற்றும் அண்ணனுக்கு உச்ச துணையாய் இருக்கக்கூடிய அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் போன்ற முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் இதை பகிர்ந்து பேசிவிட்டார்கள். நான் என்னத்தை பேசுவது என்றே தெரியவில்லை. என் மாவட்டத்தின் பெருமையை பேசுவதா அல்லது என் மாவட்ட வளர்ச்சியை பேசுவதா என்று தெரியவில்லை. அனைவரும் பகிர்ந்து பேசிவிட்டார்கள். அனைவரும் பகிர்ந்து களப்பணியாற்றியதனால் அனைவருக்கும் தோன்றுகிறதை அவர்களும் உச்சரித்து பேசுகிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வரிசை பட்டியலில் வடால் அரியலூர் மாவட்டம் முதன்மையில் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பணியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் முதன்மை மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் தற்போது வரை விளங்கி வருகிறது என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஏனென்றால் இது வெறும் பேச்சுவார்த்தை அல்ல. இது வழக்கத்தில் வழக்கமாக தலைவர் பிறந்த மண் என்ற பெருமையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தலைவர் பிறந்ததனால் நாங்கள் அரியலூர் மாவட்டத்தில் தலைவருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர் மண்ணில் பிறந்ததனால் தலைவரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் அவருக்கு பின்னால் செல்கிறோம் என்று பொருள் அல்ல. தலைவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தாலும் தலைவருடைய வரலாறு என்பது மிகப்பெரிய ஒன்று. அது நமக்கெல்லாம் கிடைக்காது. கொள்கை கோட்பாடு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஆசான் எழுச்சி தமிழர் அவர்கள். தோழர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற
வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடக்கிறது. திருச்சிராப்பள்ளி திரளட்டும், சங்கி கும்பல்கள் மிரளட்டும் என்கிற ஒரு ஆய்ந்த முழக்கத்தோடு கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கின்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு நாங்கள் இன்றும் அரியலூர் மாவட்டத்தில் ஆயத்த பணிகளை செய்து வருகிறார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள். நான் என்னால் செய்ய முடியவில்லை, அவர்களுடன் கைகோர்த்து பயணிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் இயலவில்லை. நான் தற்போது சென்னை மாநில கல்லூரியில் மாணவர் பேரவையை ஒருங்கிணைத்து அதனை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் மாவட்ட சிறுத்தைகளோடு மாவட்ட தலைமையோடு என்னால் களப்பணியாற்ற முடியவில்லை. மிகவும் வருந்துகிறேன். கண்டிப்பாக இந்த கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் மாவட்ட தலைமையோடு மாவட்ட நிர்வாகத்தோடு நான் கைகோர்த்து பயணிக்க தயாராக இருக்கிறேன். தோழர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாநில கல்லூரியின் முற்போக்கு மாணவர் பேரவை அமைப்பில் மொத்தம் 300 அல்லது 300 மாணவர்களை கொண்ட பேரவை இருக்கிறது. மாநில கல்லூரி முற்போக்கு மாணவர் பேரவை என்ற ஒரு பேரவையை நான் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த மாணவர் பேரவையில் ஒவ்வொரு சென்னையில் நடைபெறுகின்ற போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 100, 150 அல்லது 120 மாணவர்களை நான் அழைத்து சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தி அவர்களை அரசியல்படுத்துகிறேன். அதில் வெறும் தலித் மற்றும் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் அல்ல, அனைத்து சமூகத்தில் உள்ளவர்களும் அதில் பங்கேற்கிறார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் நான் அரசியல் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன், ஒருவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவன், ஒருவன் உடையார் சமூகத்தை சார்ந்தவன் என்று பல்வேறு சமூகங்களை கட்டமைத்து விடுதலை சிறுத்தையில் கட்சியில் கொள்கையை அவர்கள் திணித்து அவர்களை அரசியல்படுத்தி வருகிறோம். அரசியல்படுவது என்பது கட்சி துண்டுகளையோ அல்லது கட்சியின் ஏதோ ஒரு கொடியேற்றி விழாவில் நாம் பங்கேற்று விட்டோம், போராட்டத்தில் கலந்து கொண்டோம், அல்லது நாம் கார்களில் கொடியை பறக்கிவிட்டு நாம் சென்று விடுகிறோம் என்பதல்ல அரசியல்படுதல் என்பது. அரசியல்படுதல் என்பது அறிவோடு தொடர்புடையது. அறிவோடு தொடர்புடையது என்று சொன்னால் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது அந்த பெயரை எந்த தலைவரால் வைக்க முடியாது என்பதற்கு பொருத்தமானது. அதுதான் அறிவோடு தொடர்புடையது. அரசியல்படுதலை தலைவர் மட்டும் அரசியல்படுத்துகிறார் என்பதை விட ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவர்களில் கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அரசியல்படுத்துகிறார்கள் என்பதற்கு பொருள். ஏனென்றால் தலைவர் தலைமை தாங்குகிறார் என்பதை விட ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைமையும் மாவட்ட செயலாளர்களிடம் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களும் ஒட்டுமொத்த 144 மாவட்ட செயலாளர்களும் கைகோர்த்து பயணித்தால் ஒவ்வொரு மாவட்டத்தின் மக்கள் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை அதிகப்படுத்தினால் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு வென்றதுதான் என்று அர்த்தம். அது நடக்கிறதோ நடக்கலையோ தெரியவில்லை. வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எடுக்கக்கூடிய மாநாடாக தற்போது இருக்கிறது. கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு சிந்தனையில் இது போன்ற மாநாட்டு கெடுக்களை நம்மால் செய்ய முடியாது. இது மிகப்பெரிய வரலாறாக இருக்கிறது. வெல்லும் ஜனநாயகம் என்றால் வீழும் சனாதனம், வீழும் சனாதனம் என்றால் வெல்லும் ஜனநாயகம். இவை இரண்டிற்கும் வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை எந்த தலைவரும் பெயரிட முடியாது. இப்படிப்பட்ட பெயரை எந்த தலைவரும் வைக்க முடியாது. இதில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. இந்த மாநாட்டின் பெயரையே நாம் விரிவாக படித்தோம் என்றால் இது மிகப்பெரிய கருத்தியல் பெயராக இருக்கிறது. இதனால் இந்த கருத்தியலை புரிந்து கொண்டாலே போதும் இந்த மாநாடு எதற்கு நடக்கிறது என்பதை அந்த கருத்தியலே சுற்றிவிடும் என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். தோழர்களே, வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு வெல்லும் ஜனநாயகம் என்றால் அதற்கு எதிர்பொருள் வீழும் சனாதனம். கண்டிப்பாக வருகின்ற 2024 பொது தேர்தலிலே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்கிறார். எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார். தேர்தலில் நிற்கிறார். அவருடைய தேர்தல் நிற்பது என்பது சொந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன், வேறு எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டேன், அந்த தொகுதியை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தொகுதியை நேசிக்கவில்லை, தொகுதியிலுடைய மக்களை மிக மிக மனதில் மட்டுமல்ல எப்படி சொல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாத அளவிற்கு அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் எங்களை. அதனால் கண்டிப்பாக போன தேர்தலில் வாக்கு விட இந்த தேர்தலில் அதிகமாக வாக்குகளை அவருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற செய்வோம். அதற்கு கைகோர்த்து நிற்போம். அதற்கு சிதம்பர தொகுதியில் நான் என்னுடைய பிரச்சார பயணத்தையும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் சொல்லலாம், அரியலூர் மாவட்டத்தின் வருங்காலத்துல உனக்கான இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அரியலூர் மாவட்டத்துல உன்னோட உரையை இன்னும் விரிவா ஒவ்வொரு முகாமுக்கும் கொண்டு போய் பேசலாம். இந்த அளவுக்கு பேசிய தம்பிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மாநில கல்லூரியில ஒருங்கிணைக்கிற வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி பசங்களை தலித் அல்லாத ஜனநாயக சக்தியிலையும் மாநாட்டுக்கு அழைத்து வருமாறு கேட்டு
கண்டிப்பாக முடிக்குமாறு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களிடம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறேன். 2 பேருந்துகளை கேட்டிருக்கிறேன். இந்த 2 பேருந்துகளையும் அவர் பதிவு செய்து விட்டார். அதையும் நிரூபித்து காட்டிவிட்டார். கண்டிப்பாக அந்த பேருந்தில் அனைத்து மாணவர்களையும் நான் அழைத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னுடைய கடமை. தலைவர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறார். அதை ஆணையை நான் நிரூபித்து காட்ட வேண்டும். தீர்வு என்னவென்று நமக்கு எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோழர்களையும் மக்களையும் பொதுமக்களையும் அழைத்து சென்று கூட்டத்தை நடத்திவிட்டு அந்த மாநாட்டை சிறப்பித்து விட்டு வீடு திரும்பும் வரை நன்கு இருக்க வேண்டும், நன்றாக வீடு திரும்ப வேண்டும் என்று அந்த மாநாட்டிற்கு முன்பே சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் மட்டும்தான் என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். தோழர்களே, ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்படுகிறேன். எந்த மாவட்டத்திலையும் இது போன்ற செயல்பாடுகளை உணர்வாக செய்யக்கூடிய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் தான் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். அரியலூர் மாவட்டத்தில் பிறப்போர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக பிறக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த ஆளுமையை எங்களுக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சமூக நீதி போராளி அண்ணன் அங்கனூர் சிவா என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அண்ணன் சிவாவின் பதிவுகள் எல்லாம் எந்த மாவட்ட செயலாளரும் பதிவிடாத பதிவுகளாக இருக்கிறது. ஏனென்றால் தலைவர் அவர்களை பின்பற்றுகிறார் என்பதற்கு அவருடைய பதிவே சான்றாக இருக்கிறது. வேறு எந்த சான்றும் நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளரை பெற்றிருப்பது எங்களுக்கு கிடைத்த வரம், பொக்கிஷம் என்பதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்படுகிறேன் தோழர்களே. அதுபோன்று பல்வேறு சமூகத்தில் இருந்து மாணவர்களை அழைத்து செல்ல நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். சென்னையில் உள்ள ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் அதற்கான வேலையை செய்து வருகிறேன். கண்டிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாடு வென்றது ஜனநாயக மாநாடாக இருக்கும். 2024 அண்ணன் எழுச்சி தமிழர்கள் வெற்றி பெறுகிறார். அன்று ஒன்றே ஒன்றுதான், ஜாதி மதம் இல்லாத வெல்லும் ஜனநாயக மாநாடு, வென்றது ஜனநாயகம் என்கிற ஒரு தீர்வை நாம் பெற்றிருப்போம். கண்டிப்பாக இது நடக்கும், நடக்க வைப்போம் என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். அண்ணன் அங்கனூர் சிவா அவர்களை தற்போது பேச அழைப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய உரையை கேட்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அக்கா சகோதரி ரேணுகா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் வாழும் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு போராளி தந்தை பெரியார் அவர்களுக்கும் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கும் இம்மண்ணின் மைந்தர் சாதி ஒழிப்பு களத்தில் தமிழ் தேசியத்தோடு சாதி ஒழிப்பு களத்தையும் மிக சிறப்பாக செயல்படுத்திய பொன்பரப்பி தமிழரசனார் அவர்களுக்கும் ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கும் அக்கா வான்மதி அவர்களுக்கும் எனது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய தம்பி திருமா காதலன் என அழைக்கப்படும் தனுஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் திருமாப்பட்டறையின் தலைமை ஆலோசகராக கட்சியின் ஊடக மையத்தின் மாநில செயலாளர் அண்ணன் சஜன் பராஜ் அவர்களுக்கும் தோழர் முத்தமிழ் வளவன் அவர்களுக்கும் அண்ணன் தா மாலின் அவர்களுக்கும் அமீரகத்திலிருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சகோதரர் முகமது சித்திக் அவர்களுக்கும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி இன்று ஒரு சீரும் சிரத்தையாய் ஒரு பெண்ணாக இருந்து இந்த நிகழ்ச்சியை 83 நாட்களாக ஒருங்கிணைத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருகிறார். மேலும் கூடுதல் சிறப்பு தம்பி திருமா காதலன் என்கிற தனுஷும் இந்த மண்ணின் மைந்தர். அந்த வகையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அரியலூர் கிழக்கு மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சார்ந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மு.க. ரேணுகா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் இது போன்ற கருத்தியல் ரீதியான இணைய வழி கருத்தமர்வை நடத்துவதை தலைவர் அவர்கள் நிச்சயம் விரும்புவார். அவரின் நோக்கமும் அதுவேதான். இளைஞர்களையும் நமது அடித்தட்டு மக்களையும் அரசியல் படுத்த வேண்டியது எந்தெந்த வகையில் அரசியல் படுத்த முடியுமோ
அந்தந்த வகையெல்லாம் அரசியல்படுத்த வேண்டும். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சகோதரி மு.க. ரேணுகா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இன்று அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மாவட்ட ஊடக அமைப்பாளர் தம்பி மணிமொழியன், மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி சதீஷ்குமார், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மணக்கால் தமிழரசன், செந்துறை ஒன்றிய பொருளாளர் தம்பி தீரவளவன், காரப்பாக்கம் ஒன்றிய பொறுப்பாளர் தம்பி சுரேஷ், நக்கம்பாடி முகாம் பொறுப்பாளர் தம்பி ரஞ்சித் மற்றும் என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கும் அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மதிப்புமிகு அண்ணன் ஏஎஸ்ஆர் மதி அவர்களுக்கும், தேர்தல் பிரிவு மாநில துணை செயலாளர் அண்ணன் தனகோடி அவர்களுக்கும், மாநில துணை செயலாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய அனைத்து தோழர்களும் வெல்லும் ஜனநாயக மாநாடு பற்றி எவ்வாறு நாம் அணிதிரள்வது பற்றி பேசினார்கள். கடைசியாக பேசுபவர்களுக்கு இது ஒரு நெருக்கடி. அனைத்து விஷயங்களையும் பேசிய பிறகு கடைசியாக பேசுபவர்கள் கொஞ்சம் தர்மசகனமான நிலைதான். அந்த வகையில் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பாக அனைவரும் பேசினர். முதலில் ஜனநாயகம் என்றால் என்ன? ஜனநாயகம் என்றால் ஆங்கிலத்தில் டெமோக்ரசி என்ற வார்த்தை கிரேக்க எழுத்திலிருந்து உருவானதாக கூறுகிறார்கள். டெமோக்ரசினா, டெமோனா சாதாரண மக்கள், கிரேசினா பலம். சாதாரண மக்களின் பலத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை. தியாகத்தில் அவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அடிக்கடி கூறுவார், ஜனநாயகம் என்பது மனித கண்டுபிடிப்புகளிலே உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்றால் ஜனநாயகம் தான். ஏன் அதை கண்டுபிடிப்பு என்று தலைவர் அவர்கள் சொல்கிறார் என்றால், உலகம் தோன்றிய காலத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான வருடத்திற்கு பிறகு மனித இனம் தோன்றியது. மனித இனம் தோன்றும் போது எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. அவர் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். ஆதிக்கம் உடையவன், பலம் உடையவன் தனது அதிகார திமிரை செலுத்தி அன்றிலிருந்து மனித தோன்றிய காலத்திலிருந்து ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டுள்ளது. அதை ஒரு குடும்பம் என்ற கட்டமைப்புக்கு பிறகு ஒரு ஒரு நிலைக்கு வந்தது. குடும்பம் என்ற கட்டமைப்பு அப்பா, அம்மா, மகன், மகள் என்ற ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்பம் என்றால், அதில் அப்பா வருமானம் ஈட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலையில் பொருளாதாரத்துக்கு ஈட்டக்கூடிய அவர் ஒரு அதிகாரம் மிக்கவராக, ஆளும் ஒருக்கமாக குடும்ப அமைப்பில் உள்ளார்கள். அதன் மூலம் தனது மனைவி மூலம், அதாவது அந்த அம்மா என்ற ஸ்தானத்தில் உள்ள அந்த கணவரின் மனைவி மூலம் அந்த நிர்வாக செலவை, குழந்தைகளுக்கு என்ன செய்வது, தனது வீட்டில் யாராவது பணியாட்கள் இருந்தால் அவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது, மேலும் மற்ற இதர செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக, தந்தை ஒரு ஆளும் வர்க்கமாக இருந்தால் தாய், அதாவது அம்மா என்ற ஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தனர். பிள்ளைகள் தான் நம் மக்கள் என்று இந்த விஷயத்தில் கூற வேண்டும். அவர்கள் மக்கள் நம்ம கோரிக்கை வைக்கும் போது அதை அம்மா மூலயமா அப்பா செய்து கொடுக்கறது கேட்கணும். அதே மாதிரி வேலையாட்கள், இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வேலையாட்கள் என்றாவே ஒரு இலக்காரமாக பார்க்கும் நிலை உள்ளது. காலையிலிருந்து இரவு வரை ஒரு வீட்டில் நாம் வேலை வாங்குவோம், ஆனால் அவருக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க மாட்டோம். அங்கே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, சமூக நீதி மறுக்கப்படுகிறது. இந்த ஒரு கட்டமைப்பை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வேலை செய்யும் ஒரு பணியாட்களுக்கு கூட சம உரிமை கொடுத்து, சம ஊதியத்தை கொடுத்து, அரசாங்கம் தேடக்கூடிய ஒரு தாய் தனது ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய தனது கணவரிடம் அதை முறைப்படி கேட்டு பெற்று தர வேண்டும். இது நடக்கவில்லை. அதனாலதான் நம்ம வெல்லும் ஜனநாயகம் என்கிறோம். ஜனநாயகம் இருக்கிறது, சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் மற்ற நாட்டுகளில், மற்ற மேலை நாடுகளில் உள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது வேற மாதிரி இருக்கும். மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் இருக்கும். அங்கே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது அந்த வகையில். ஆனால் வேறு எங்கும் இல்லாத அளவில் இந்தியாவில் சாதிய கட்டமைப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் சனாதன ஒரு தர்மம். சனாதன தர்மத்தில் நம்மை பிறக்கும் போதே இவன் இந்த இடத்தில் பிறந்தால் இவன் இந்த சாதிக்காரன் என்ற முத்திரை குத்தி விடுகிறார்கள். அதை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் வெல்லும் ஜனநாயகம் என்ற கருத்தை நாம் மேலோங்க செய்ய வேண்டும். அதனால்தான் இயல்பாக நாம் ஜனநாயகம் என்று பேசுவதற்கும் வெல்லும் ஜனநாயகம் என்று பேசுவதற்கும் ஒரு அடிப்படை காரணம். ஜனநாயகம் இருக்கிறது, அதனால் வெல்ல வேண்டிய சூழல் தேவைப்படுகிறது. அதுதான் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்வையை அர்ப்பணித்து இந்த அழித்தட்டு மக்களை அரசியல்படுத்தி வருகிறார். ஒரு தலித் விடுதலையானது தலித் மட்டுமே பேசி தீர்வாகாது. அதன் அடிப்படையில் ஜனநாயகம் என்பது கூட அனைத்து சமூக மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும். அனைத்து தலித் அல்லாத மக்களும் தலித் மக்களின் வலியை உணர வேண்டும். உணரும் போதுதான் தீர்வு கிடைக்கும்.
அந்த வகையில் இன்று 144 மாவட்ட செயலாளர்களில் இந்த எளியவனாகிய எனக்கும் அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் தனது சொந்த மாவட்டத்தில் வாய்ப்பு வழங்கிய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மக்கள் ஜனநாயகம், இன்னொன்று வந்து மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம். மக்கள் ஜனநாயகம் என்ற நேரடி ஜனநாயகம் என்ற பொருள். சில நாடுகளில் இன்றும் அந்த நடைமுறைக்கு உள்ளது. எந்த ஒரு கொள்கை முடிவு எடுத்தாலும் மக்கள் தேர்தலில் வாக்கு செலுத்தி நேரடியாகவே இப்ப நீட் தேர்வு கூடாது என்பது தமிழக மக்களின் நிலைப்பாடு. ஆனால் ஆளுகின்ற பாசிச பாஜக நீட் தேர்வை ரத்து செய்வதில் முனைப்பு காட்டுவதில்லை. தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என 2 முறை சட்டம் இயற்றியும் அதை ஆளுநர் வழியாக ஒன்றிய அரசு அனுப்பியும் ஆளுநரும் சங்கி போல செயல்படுவதால் அதை கிடப்பிலே போட்டு மீண்டும் திரும்பவும் அனுப்பியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. காஷ்மீர் தனது சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததும் இது ஒரு ஜனநாயக படுகொலை. ஏன் ஜனநாயக படுகொலை என்கிறோம் என்றால், நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பினாலும் ஜனநாயகம் மலரவில்லை. அதுதான் நேரடி ஜனநாயகத்துக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கும் உள்ள வேறுபாடு. நேரடி ஜனநாயகம் மக்கள் மட்டுமே தீர்மானிக்கிற விஷயமாக இருந்தால், உதாரணத்துக்கு காஷ்மீர் விஷயத்தில் மக்களிடம் ஆலோசித்து மக்களிடம் ஆலோசனை கேட்டு வாக்கு நடத்தி அங்கு சட்டம் இயற்றியிருந்தால் மக்கள் கண்டிப்பாக காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருப்பார்கள். ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவம் மூலம் சென்ற ஜனநாயகமானது ஆளுகின்ற பாசிச கும்பலின் கைகளில் சிக்கியுள்ளதால் அது படுகொலையாக நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் சட்டங்கள், அதாவது விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களும் அப்படிதான். விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் ஆளும் பாசிச பாஜக ஒன்றிய அரசு அப்போது சட்டங்களை இயற்றியது. கடும் போராட்டத்திற்கு பிறகு அது திரும்ப பெறப்பட்டது. அது போலதான் ஒவ்வொரு சட்டங்களும் மக்களுக்கு எதிரான சட்டங்களை இந்த பாசிச பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து 9 ஆண்டுகளமாக மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வருகிறார்கள். ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் ஜனநாயக படுகொலை என்பது. ஆகவே தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜனநாயகத்தை வென்றெடுக்க இந்திய கூட்டணியை உருவாக்குவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அடிப்படை காரணமாக தேர்ந்து கொடுக்கிறார். இன்று வெல்லும் ஜனநாயகம் இந்திய கூட்டணியில் 26 கட்சிகளில் நமது கட்சியும் உள்ளது என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமது ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகளான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது அனைத்தும் கிடைத்தால்தான் ஜனநாயகம் கிடைத்தது என்ற பொருள். தற்போது அந்த நிலை உள்ளதா? ஒரு ஊருக்கு சென்றால் அங்கனூரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சேரி வேறு, ஊர் தெரு வேறு. ஊருக்கு போகும்போது நீ அங்கனூர் காலனியா இல்ல அங்கன ஊரான்னு கேட்பாங்க. நம்மளுக்கே ஒரு தயக்கம் இருக்கும், கேட்கறவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும். இந்த சாதி கட்டமைப்பு வேற எந்த நாட்டிலாவது இருக்கா? பாகுபாடு இருக்கு வேற நாட்டுல. அங்க ஜனநாயகம் மறுக்கப்படுது வெவ்வேறு வகையில. ஆனா இந்தியாவில் ஜனநாயகம் மறுக்கப்படுது. எதனால மறுக்கப்படுதுன்னா சாதிய கட்டமைப்பினால். இந்த சாதிய கட்டமைப்பை தகர்க்கணும்னா இதுக்கு நேர் எதிரியா இருக்கிற சனாதனத்தை நாம் தகர்க்கணும். அந்த சனாதன கட்டமைப்பை தகர்த்தாதான் நம்ம ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும். அந்த வகையில் தலைவர் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்துக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உழைப்பது எதற்காக? தனது குடும்பத்திற்காகவா? தனது மனைவிக்காகவா? தனது மக்களுக்காகவா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்மை போன்ற இளைஞர்களின் ஜனநாயக சக்தியின் கடமை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இதுவரை தனது கொள்கை முழக்கமாக வைத்துள்ளார்களா? அந்த ஒரு கொள்கை தெளிவு இருந்ததால் தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கொள்கை முழக்கத்தோடு கட்சியை ஆரம்பித்தார். இன்று நீலம் சிவப்பு கொடி ஊரெங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டி கடல் கடந்து மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளிலும் பறந்து கொண்டிருக்குது. இன்று எமது தேசிய கொடி, நாளை நமது நாட்டை ஆளும் தேசிய கொடி என்று தலைவர் அவர்கள் அறிவித்தார். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள் என தலைவர் அறிவித்தார். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்ற முழக்கத்தை அறிவித்தார். இதெல்லாம் எதற்காக? சமூக நீதியை வென்றெடுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க, சனாதனத்தை வேறறுக்க. நம்மை ஒவ்வொரு முழக்கமாக அவர் நடத்திய மாநாடுகள், எண்ணற்ற மாநாடுகள், மற்ற கட்சிகளை போல சராசரியாக மாநில மாநாடு என்று பெயர் வைக்காமல் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 2003 டிசம்பர் 29 அன்று நடக்க இருக்கும் வெல்லும் ஜனநாயக மாநாடு வரை தலைப்புகள் எல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவரும் சிந்திக்காத ஒரு திட்டத்தை, செயல் திட்டத்தை 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே தனது பக்குவப்படுத்தி கொண்டு அதுபோல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவெடுக்காமல் இன்று தமிழ் தேசியம் வாழ்க்கையிலே பேசுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசியத்துக்காக எழும் தமிழீழம்
தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற மாநாடு நடத்தியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் தனது ஒரு சொந்த சாதிக்காக கட்சி நடத்துகிறாரா? எழும் தமிழ் இறைமை என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமாக போராடுகின்ற ஒரு போராட்டம். காவிரி நதிநீர் மீட்பு மாநாடு எதற்காக? ஒரு குறிப்பிட்ட சாதிக்காகவா? தான் பிறந்த சாதிக்காகவா? நாடாளுமன்றத்தில் இன்று சிறுத்தை போல கர்ஜிக்கிறாரே, ஓபிசி மக்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என எந்த ஒரு ஓபிசி தலைவர்களாவது அதை கண்டறிந்து குரல் எழுப்பினார்களா? இந்திய நாட்டில் இந்திய மத்திய தொகுப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதை கண்டறிந்து முதலில் குரல் கொடுத்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஓபிசிக்கு நாங்கள் தான் என தலைவர் சொல்லும் மார்த்தட்டி கொள்ளும் சாதி வரி கும்பல்கள், சாதி பெருமை பேசும் தற்கொலைகள் அதை பற்றி வாய் திறந்தார்களா? முதலில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இன்று லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ படிப்பை மீண்டும் கிடைக்க வழிவகை செய்தவர் தலைவர் எழுச்சி தமிழர்கள். அந்த வகையில் ஓபிசி மாணவர்கள் தலைவருக்கு நன்றியை சொல்ல வேண்டும். 2003 அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு, அடுத்ததாக 2004 இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு, 2005 பஞ்சமி நில மீட்பு மாநாடு, 2006 ஈழத்தமிழ் பாதுகாப்பு மாநாடு, 2007 சமூக நீதி மீட்பு மாநாடு, 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு, 2007 மேலும் ஒரு மாநாட்டை நடத்தினார் ஒரே ஆண்டில் நினைக்கிறேன், மண்ணுரிமை மாநாடு. அடுத்தது தலித் இஸ்லாமியர் எழுச்சி மாநாடு, அடுத்ததாக எழும் தமிழீழ அங்கீகார மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, சமூக நீதிக்கான மீட்பு மாநாடு, அடுத்ததாக பெண்ணடிமை ஒழிப்பு மாநாடு, கல்வி உரிமை மாநாடு, வெள்ளி விழா மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் விடுதலை என்ற தலைப்பில் ஒரு மாநாடு, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, அரசியல் சட்ட பாதுகாப்பு மாநாடு, 2009 தேசம் காப்போம் 2019 இந்திய அளவை திரும்பி பார்க்கும் வகையில் இப்பொழுது நடத்த இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் போன முறையும் 2019 தேசம் காப்போம் மாநாடு, அப்போதும் பிற கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள், வட இந்தியாவில் உள்ள இந்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போதும் மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அதனால் வாக்கு வந்துவிடாது என்ற ஒரு பயமெல்லாம் இல்லாமல் துணிச்சலாக சனாதனமா ஜனநாயகமா என்ற தலைப்பில் 2019 மாநாடு அமைத்து அதை வெற்றிகரமாக தேர்தலிலும் நடத்தி காட்டியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2020 இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் திருச்சியை ஸ்தம்பித்தது, தமிழ்நாடை ஸ்தம்பித்தது. அந்த வகையில் தேசம் காப்போம் பேரணி 1 கிலோமீட்டருக்கு மேலாக சென்று, இதெல்லாம் எதற்காக? நாம் வழக்கம் போல் சாதி பெருமை பேசி அந்த குறிப்பிட்ட சமூக இளைஞர்களை தவறான வழியில் நடத்தி அவர்களை சீரழித்து தனது அற்ப ஒரு பதவிக்காக வழி நடத்தும் தலைவரா நமது தலைவர். அதையும் மீறி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதில் அனைத்தும் அடங்கியுள்ளது. அனைத்து சமூக மக்களுக்குமான உரிமை கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும், சமத்துவம் கிடைக்க வேண்டும், சகோதரத்துவம் கிடைக்க வேண்டும். இது அனைத்து சமூக மக்களுக்காகவும், குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் சகோதரத்துவத்தை தலைவர் பேசவில்லை. ஊரில் இருக்கிறோம், அங்கனூரில் இருக்கிறோம், சகோதரத்துவம் இயல்பாக உள்ளதா? 4 ஜாதி உள்ள ஊர், குறிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் சரி, 4-5 ஜாதிகள் உள்ள ஊராக உள்ளது. அது தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே உட்கார்ந்து பேசும்போது இயல்பான மனநிலையில் பேசுகிறோமா? உள்ளுக்குள்ளே அந்த சாதி உணர்வு உண்டாகிறது. அது எங்கிருந்து வந்தது? இந்த சனாதன கட்டமைப்பை நம்ம எவ்வாறு வடிவமைத்துள்ளது? உட்கார்ந்து பேசும்போதே இவன் நம்மாலா, இவன் அந்த ஜாதியில உள்ள ஆளை, இவங்களை இப்படி பேசும்போதே சில நம்ம மறைச்சு பேச வேண்டிய ஒரு அவலமான சூழல் வேற எந்த நாட்டிலும் நடக்காத அவலமான சூழல் இந்தியாவில் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்க சாதி வரி கும்பல்கள் தயார் நிலையில் உள்ளனர். அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனர். அதுபோல் நம்ம தலைவரை வளைத்து போட ரெடியாக சனாதன கும்பல் உள்ளது. எவ்வளவு கோடி வேணாலும் கொடுப்பான் சங்கி கும்பல். எங்களை கூட வந்துருங்க கூட்டணிக்கு, உங்களுக்கு இத்தனை சீட்டு தரோம், இத்தனை கோடி தரோம். ஆனா இந்தியாவில் எல்லா தலித் தலைவர்களும் அதுக்கு விலை போய் அவங்க வாழுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனது கொள்கை விட்டு மாற மாட்டேன்னு இன்றளவும் கொள்கை பிடிப்போடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் டிசம்பர் 29 திருச்சிராப்பள்ளி சிறுகனூரில் நாங்கள் அணிதிரள்வோம். அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக, வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்காக அண்ணன் கருப்புசாமி அண்ணன் அவர்கள் சொன்னது போல, அண்ணன் கோடி அண்ணன் அவர்கள் சொன்னது போல, அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் ASR மதியன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல 250 வாகனங்களில் அணிதிரள்வோம். அதில் குறைந்தது 50 வாகனங்களிலாவது மகளிர் அணை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து வருவோம்.
இதற்கு உதாரணமாக ஏப்ரல் 14ஆம் தேதி அரியலூரில் நடைபெற்ற சிறுத்தைகள் பேரணியில் நான் எனது இணையரோடு மனைவியோடு அந்த பேரணியில் பங்கேற்றேன். அது முகநூலிலும் அதை பதிவிட்டேன். அதுபோல அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களே, கட்சி பொறுப்பாளர்களே இருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பாளர்கள் தங்களது மனைவி, தனது அம்மா, தனது தங்கையை அழைத்து வந்தால் அதுக்கே 5 பஸ் போதும், 5 பஸ்ல ஏற்றிட்டு வரலாம். பொறுப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளேன். அரியலூர் மேற்கு மாவட்ட விசிக சார்பில் பொறுப்பாளர்கள் இந்த முறை தனது குடும்பத்தோடு பேரணிக்கு வருவார்கள். அதை போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து முகநூலில் அனுப்புவோம். கண்டிப்பாக தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளையும் தற்போது 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக நினைக்கிறேன், அதுக்கு முன்னதாக அரியலூர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சகோதரர் சுதாகர் அவர்கள் ஒருங்கிணைப்பில் 20க்கும் மேற்பட்ட தலித் அல்லாத இளைஞர்களை, வன்னியர் கவுண்டர் சமூகத்து இளைஞர்களை கட்சியில் இணைத்தோம். உடையார் மூப்பனார் சமூகத்தினரும் இருந்தனர். அந்த ஒரு வரலாற்று நிகழ்வானது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, நம்ம அக்டோபர் 21ல வாக்குச்சாவடி முகவர் மாநாடு நடத்தினோம். அதுல அரியலூர் மேற்கு மாவட்டத்துல அரியலூர் நகராட்சியில 21 வார்டுல நம்ம முகாம் இருக்கிறது 2 வார்டு தான். மீதி 19 வார்டுல வந்து நம்ம முகாம் இல்ல, அதாவது நம்ம ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். மீதி 19 முகாம்லயும் வந்து தலித்துகள் இல்ல. 2 இடத்த மட்டும் தான் இருக்காங்க, அதுல மட்டும் தான் வழக்கம் போறோம். மீதி 19 முகாம்லயும் 19 வார்டுலயும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் ஏஎஸ்ஆர் மதிய அவர்கள் வழிகாட்டுதல் படி, செய்தி தொடர்பாளர் சகோதரர் சுதாகர் வழிகாட்டுதல் படி, ஒருங்கிணைப்பின்படி மீதி ஒரு 18-19 வார்டுலையும் இஸ்லாமியர்கள், உடையார், வன்னியர், கோனார், மூப்பனார் சமூகத்து இளைஞர்களை தன்னெழுச்சியோட தானாக வராங்க. நான் விசிகா உறுப்பினர், விசிகா முகாம் வாக்குச்சாவடி முகர்னு தானா வராங்க. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்பு தான். அதை அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு காரணம் இங்கு உள்ள மூத்த முன்னணி தோழர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் மதியனன் சொல்வதை போல பொறுப்பு அறிவிக்கும் போது சில நிறுவனங்கள் இருந்தது. அது யாருக்காக இருந்தாலும் போட்டியில் இருக்கோம்னா 20, 25, 30 வருஷமா களத்துல தலைவரோடு நிற்கிறோம்னா சிறைக்கு சென்றிருப்போம், சாதி வரியன்ட்டு அடி உதவ வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் தாக்கு பிடிச்சி இந்த களத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு கட்சி ஒரு வளர்ந்த நிலைக்கு போயிட்டு இருக்கும்போது தனக்கான அதிகாரத்தை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க, அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு சமூக மாற்றம் நிகழணுங்கிறதுக்காக இந்த சமூக விடுதலை, தலித் விடுதலை வந்து ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகம் மட்டும் வந்து பேசி தீர்வாகாது, அனைத்து சமூக மக்களும் தலித் விடுதலை உணருங்கின்ற நோக்கில் வெல்லும் ஜனநாயகம்னு அப்பதான் வெல்லும் ஜனநாயகம் ஆகும். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் அறிவித்தார். அதை மனப்பூர்வமாக அடுத்த ஒரு வாரத்தில் தலைவர் நேரடியாக பேசிய பிறகு 1 வாரத்தில் அந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி என்னை வழி நடத்துவதற்காக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டும் வழியில் மூத்த முன்னணி தோழர்கள் மற்றும் இளைஞர்களின் காட்டுகின்ற திசையில் வழியில் நானும் சென்று கொண்டிருப்பதால் இந்த தலித் அல்லாத மற்ற கட்சியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சமூகத்தில் இளைஞர்கள் இன்று சாறை சாறையாக இணைந்து கொண்டிருக்கின்றனர். விளாங்குடி பகுதியில் சகோதரர் சதாம் ஹுசேன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் மிக விரைவில் 100க்கும் மேற்பட்ட தலித் அல்லாத சமூகத்தினர் இணைய இருக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்புதான் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் அடுத்ததாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் இலங்கையரசன் அவர்கள், நீங்க தமிழர் ஃபுல்லா அது வைரல் ஆச்சு, அதுக்கு ஒருங்கிணைத்தது காரணம் மாவட்ட அமைப்பாளர் இலங்கையரசன் அவர்கள். இந்த பகுதி அரியலூர் நகர்ல பேரே வந்து அப்படின்னா இதுக்கே ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும். ஏற்கனவே சட்டமன்றத்துல அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வாயிலாக சாதி பெயர்களை நீக்க வேண்டும், இனிய தமிழ் பெயர்களை ஒவ்வொரு கிராம பகுதிக்கும் தெருக்கும் சூட்ட வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு ஏன் இப்ப சொல்றேன்னா, அரியலூர்லயும் சடையப்ப படையாச்சி தெருன்னு இருக்கு, கவுண்டர் தெருன்னு இருக்கு. அந்த அடையாளத்தோட உள்ள பசங்க, நான் ஒரு விடுதலை சிறுத்தைன்னு முன் வந்து நாங்க யாரும் போய் பேசல. நம்மளுடைய அணுகுமுறையை பார்த்துட்டு நேரா வந்து கட்சியில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இணைஞ்சாங்க. வன்னியர் சமூகத்து பசங்க, கவுண்டர் சமூகத்து பசங்க, ஒரு 12, 13 பசங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லா அது ஒரு பேசு பொருளாச்சு. அது நிகழும், தொடர்ந்து நிகழும். நம்ம மூத்த முன்னணி தோழர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒத்துழைப்போட அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் கட்சியில் இணைவார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் இந்நாட்டை ஆளும் காலம் மிக விரைவில் வரும். அதற்கு அனைத்து சமூக மக்களும் தங்களின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என முடிவு செய்யும் காலம் வெகு விரைவில் உள்ளது. வருகின்ற 2024 சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது, ஒரு சங்கியின், ஒரு நன்றி கேட்ட துரோகியின் ஒரு ஞாபகம் வருது. அவர் 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து வீரவசனம் பேசிட்டு போயிருக்காராம். இங்க அரியலூர்ல பேசியிருந்தா பேச விட மாட்டோம், பதிலீடு கொடுத்துருப்போம். வேற எங்கேயோ அரியலூர்ல பேசிட்டு அது அரியலூர்ல பேசினாருன்னு தலைப்பு வந்துச்சு. எப்படின்னா, சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் தோற்கடிப்பேன் என பேட்டி கொடுத்திருக்காரு. அது நீ இல்ல கொச்சையா பேசுறன்னு நினைச்சே உங்க அப்பா நினைச்சாலும் அது முடியாது. அவர் எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரர் தான், கலைஞர் ஊரை சேர்ந்தவர். தடா
துரோகி பெரியசாமி அவர்கள். அவர்கள் வந்து பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அதனால நீ சிதம்பரம் தொகுதியில பாஜக நிக்கணும், அது நீ நிக்கணும். எங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிக்கிறத நீ கண் கூட பார்க்கணும். அன்னைக்கு நாங்க சொல்லுவோம், ஜனநாயகம் வென்றது, சனாதன சங்கியின் அடிமையே, நன்றி கெட்ட துரோகியே நீ வீழ்ந்தாயின நாங்க சொல்லுவோம். அது காலம் 2024 நடக்கும். அப்புறம் இந்த சமூக ஊடக தளத்துல அரியலூர் மேற்கு மாவட்டத்தவர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். சமூக ஊடக தளத்துல முகநூல்ல எப்படி நம்ம பயன்படுத்தணுமோ, எப்படி தலைவரை கொண்டு ரீச் பண்ணுமோ, நம்மளுடைய கொள்கையை எப்படி ரீச் பண்ணுமோ, ஜனநாயக சமூகநீதி கொள்கை அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்றபடி உட்கட்சி பிரச்சனையை தலைவர் நேற்று மாவட்ட செயல் கூட்டத்தில் சொன்னாரு. இங்க யாரும் அரியலூர் மேற்கு மாவட்டத்துல இப்ப உட்கட்சி பிரச்சனை எழுதுறது இல்லை. அதுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். ஆனா உட்கட்சி பிரச்சனையை வந்து எந்த ஒரு சூழலில் எந்த ஒரு பொறுப்பாலும் சரி, அரியலூர் மட்டும் சொல்லல, தமிழ்நாடு லெவல்ல யாரும் உட்கட்சி பிரச்சனை எழுதுறவங்க ஒண்ணு அறிவில்லாதவங்க இருப்பாங்க, இல்லைன்னா கட்சிக்கு தலைமைக்கு துரோகம் பண்ணவங்களா இருப்பாங்க. நான் சொல்றதை வந்து நீங்க எப்படி நினைச்சீங்க? ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். தலைவர் அவ்வளவு வருத்தப்பட்டு பேசினாரு. ஆனா பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல பதிலடி கொடுக்கணும். ஒரு பெண்மணி ஒரு நிகழ்ச்சி உளுந்தூர்பேட்டையில ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க. அதுல தலைவரை வரவேற்று தலைவரை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. அவங்க திரைப்படத்துல சின்ன திரையில பிரபலமானவங்க. அவங்க வந்து பேசுனத தலைவரை ஒரு வரவேற்பு கொடுத்து பேசி அழைக்கிறாங்க. அதை சனாதன கும்பல், சாதி வரி கும்பல் எப்படி அவதூறாக பரப்புச்சு, அதை அவதூறை முறியடிச்சு நம்ம அது அதே சமூக வலைதளத்துல நம்ம பரப்புரை மேற்கொள்ளணும். அதுதான் நம்ம வேலை, அதுதான் நம்ம தலைவருக்கு செய்யற நன்றி கடன். அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யணும். மற்றபடி இந்த அற்ப சங்கி இங்க உள்ள இப்ப அற்ப பிழைப்புக்காக போயிட்டு இருக்க பாஜக போய் அண்டிக்கிட்டு இருக்க சங்கிலாம் நாங்க பாத்துக்கிறோம், பதிலடி கொடுத்துக்கிறோம். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்ற நிலை மிக விரைவில் வரும். வருகின்ற டிசம்பர் 20 அரியலூரில் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது. அன்று டிசம்பர் 20 மாலை 3 மணி அளவில் அம்பேத்கர் சிலை முதல் காமராஜர் திடல் வரை வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கடைகளுக்கும் கொடுத்து அழைப்பு கொடுக்க இருக்கிறோம். தலித் அல்லாத ஜனநாயக சக்தியிலையும் மாநாட்டிற்கு அழைத்து வர இருக்கிறோம். அனைத்து இளைஞர்களையும் அழைத்து வர இருக்கிறோம். காலம் மாறி வருகிறது. இன்று கொட்ட குனிந்த காலம் அது மாறி போச்சு. இது கொடிகட்டி பறக்கும் திருமா காலமாக மாறியுள்ளது. மூலும் இங்கே விடுதலை நெருப்பு, திசை நாரும் சாதி கொழுப்பு என்ற நிலை கண்டிப்பாக வரும். தலை நிமிர சேரி திரளும், அதோடு ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து திரள காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்று தலைகீழாய் நாடு புரளும். அப்படின்னா அன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நமது ஆட்சி அதிகாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். ஆனால் வருங்காலங்களில் எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற ஒரு நிலை கண்டிப்பாக வர இருக்கிறது. அது தலைவர் அதுக்கு அச்சாணியாக வருகின்ற டிசம்பர் 29ஆம் தேதி 10 ஏக்கர் பரப்பளவில் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் மாபெரும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்த இருக்கிறார். அதில் மாண்புமிகு முதல்வர்கள் சமூக நீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தோழர் தீபங்கர் பட்டாச்சாரி அவர்களும் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் நம் மண்ணின் மைந்தர் தோழர் டி ராஜா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கனே அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகிய மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டில் அனைவரும் குடும்பத்தோடு பங்கேற்று எழுச்சி தமிழர் தலைமையை வலுப்படுத்துவோம். தலை நிமிர சேரி திரளும். டிசம்பர் 29ஆம் தேதி தலைகீழாக நாடு புரள போகிறது, திருச்சியை ஸ்தம்பிக்க போகிறது. அந்த வகையில் மாபெரும் மக்கள் திரளை கூட்ட இருக்கிறோம். அந்த வகையில் அரியலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 250 வாகனங்களில் குறைந்தது 10,000 பேரை அணிதிரட்ட இருக்கிறோம். அதில் சரிபாதி பெண்களை அழைத்து வர ஏற்பாடு செய்கிறோம். முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக 84 நாட்களாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இதில் 100 வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு 100வது நாளில் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேச இருக்கின்றார். அந்த நிகழ்வை தமிழ்நாடு உலகமே பார்க்கும்படியாக நடக்கும். இந்த அளவுக்கு இதை ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த இந்த எளியவனுக்கும் இந்த கருத்தமர்வு 83 நாட்களில் பொதுச் செயலாளர்கள், கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற தளத்தில் ஆளுமை வாய்ந்தவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த எளியவனையும் சேர்த்து வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. எளியவர்களும் நாட்டை ஆள வேண்டும் என்பதே தலைவரின் ஆசை அண்ணா. அதற்காகவே உங்களுக்கு இந்த பதவியை அண்ணா புரியல சொல்லுங்க. எளியவரும் நாட்டை ஆள வேண்டும் என்பதே நம் தலைவரின் ஆசை. கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அண்ணனின் நம்பிக்கை நாயகனாக அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறீர்கள். அண்ணா ஐயா சொன்னார், ஏஎஸ்ஆர் மதி ஐயா சொன்னாரு 8 ஆளுமைகளுடன் நான் பயணித்து வருகிறேன் அப்படி. அது மாதிரி ஒரு மூத்த முன்னோடிலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்து நமது தோழர் ஜாயந்தல் சி ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். நன்றி உரை கூறி அனைவரையும் விடைபெற வாங்கண்ணா, பேசுங்க. அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உள்ளபடியே இன்றைய நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. நாம் எப்பொழுதும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிற பொழுது சிறப்பு அழைப்பாளர் முன்கூட்டியே பேசிவிடுவார். அதையொட்டி ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே தோழர்கள் பேசுவார்கள். இன்றைக்கு அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் தன்னோடு இணைந்திருக்கக்கூடிய தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் அறிமுகப்படுத்தி அவர்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, திருமா பட்டறை இன்றைக்கு உலகளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான கருத்தமர்வாக வெல்லும் ஜனநாயகம் குறித்த கருத்தமர்வை இணைய வழியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளராக அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். தலித் அல்லாத சமூகத்தை திறந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தலித் அல்லாத சமூகத்தினரிடத்திலே எடுத்து செல்லக்கூடிய ஒரு மகத்தான பணியை அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நமது கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வேளச்சேரி தீர்மானம் என்கிற ஒரு தீர்மானத்தின் மூலமாக கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுது தலித் அல்லாத சமூகத்தினரையும் இயக்கத்தில் இணைத்து களமாட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அங்கனூர் சிவா அவர்கள் நமது இயக்கத்திலே மாவட்ட செயலாளராக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய அனைத்து தோழர்களும் மிகச்சிறந்த உரையை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தோழர் அண்ணன் மதி அவர்களுடைய உரையை நான் முழுமையாக கேட்டேன். மிகுந்த எழுச்சிகரமான ஒரு உரையாக அவருடைய உரை இருந்தது. அவர்களையெல்லாம் உரையாற்ற வைத்து அழகு பார்த்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்களுக்கு திருமா பட்டறையின் சார்பில் நெஞ்சமிழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, திருமா பட்டறையின் சார்பில் இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சமிழ்ந்த நன்றிகள். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. அமைப்பாய் திரள்வோம் தோழர்களே, தலைவர் அழைக்கிறார். டிசம்பர் 29 வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுகனூரில் மண்ணில் நடக்கிறது. 40 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த சிறுகனூர் திடல் மாநாட்டு திடலானது 40 ஏக்கருக்கு டென்ட் அமைத்து அந்த மாநாடு நடக்கவிருக்கிறது. தலைவர் அறிவித்தால் 10 லட்சம் டாலர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த தளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 50 லட்ச தோழர்கள் வர வேண்டும், அதை தாண்டியே வர வேண்டும். அணிதிரளுங்கள் தோழர்களே, தலைவரின் கரங்களை வலுப்படுத்துங்கள். அண்ணா எதுவும் சொல்ல வரீங்க? அங்கனூர் அண்ணா சொல்ல வரீங்க, எதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல 100 ஏக்கர் 40 ஏக்கரும் மொத்தம் 100 ஏக்கர் பரப்பளவு. நேற்று மாவட்ட தெரியும். இந்த சைடு பாட்டி, அந்த சைடு பாட்டி, வாகனங்கள் நிறுத்த பாட்டி ஏக்கரு. இது டென்ட் 40 ஏக்கர்ல தான் போடுறாங்க. 40 ஏக்கர் இவங்க பேசினது எக்ஸ்ட்ரா. அவங்க 40 ஏக்கர் நம்ம தலைவருக்காக எடுக்கிறாங்க. அவங்களும் மாற்று சமூக தோழர்கள் தான். அங்கேயும் களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் மாற்று சமூக தோழர்கள். தலைவருக்கு அந்த அளவுக்கு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள் சிறுகனூர் மாவட்டத்திலும் திருச்சி மாவட்ட கிழக்கு மாவட்டத்திலும் இருக்கிறது என்பது இந்த தளத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம்
அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், ஆளுமை வெல்வோம், அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் அணியமாவோம். தோழர்களே, அடுத்த தலைமுறையை அணியமாக்கும் பணியில் அனைத்து தோழர்களும் ஈடுபட வேண்டும். அரியலூர் மண்ணில் மைந்தனின் இன்று உலகமெங்கும் அவரின் குரல் ஒலிக்கிறது. அதற்கெல்லாம் நம் மண்ணின் மைந்தர் தான் காரணம் என்பதனால் அவர்கள் மற்ற மாவட்ட தோழர்கள் சீறுவதை விட இந்த சிறுத்தைகள், அரியலூர் மாவட்ட சிறுத்தைகள் சீறுவதும் அவர்களின் பாய்ச்சல் சீறுவதும் அதிகமாக இருக்க வேண்டும், அதி தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நானும் உங்கள் மண்ணின் மைந்தன் என்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. அனைவரும் களப்பணியில் சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள். ஐயா போன்ற முன்னோடியை பார்த்து அவர் உரையை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஐயா, உங்கள் உரையை கேட்டதற்கு நன்றி ஐயா. இதில் நீங்கள் பேசியதற்கும் எங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.